ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிற விளங்குதா? கைக்கிறது கேக்குதா? ஓகே, ஓகே. அப்ப நான் சொல்லிக்கொண்டு போறேன். எதுவும் டவுட்ன்னா கேளுங்க. பாப்போம். சரியா? ஓகே. ஆ, சரி, சரி, சரி. ஓகேவா? ஸ்னேக் இப்போ ஓகேவாடா? சரியா? ஓகே. ஆ, சரியா? ஓகே. முதலாவது சில வேரியபிள்ஸ் இருக்கு எங்களுக்கு. நாங்க ஆல்ரெடி படிச்சிருப்போம். அந்த டிஸ்கிரீட் வேரியபிள்ஸ், அடுத்த கண்டினியூவஸ், அடுத்த கேட்டகரிக்கல்னு சொல்லி. அதுல இது வந்து எங்களுக்கு தேவையில்லை. டிஸ்கிரீட்டும் கண்டினியூஸ் மட்டும்தான் தேவை. ரைட். ஓகே. அதுல டிஸ்கிரீட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்றது எப்படின்னு சொன்னா, கவுண்ட் பண்ணக்கூடிய மாரி இருந்தா டிஸ்கிரீட் வேரியபிள்ஸ். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் எடுத்தா நாங்க எண்ணிக்கையா எண்ணிக்கொள்ளலாம். அது இன்டிஜர் எண்ணிக்கையா வரப்போகுது. அப்படி வர ஈவெண்ட்ஸ வந்து டிஸ்கிரீட்ன்னு சொல்றது வேரியபிள்ஸ. கன்டினியூவஸ்ன்னு சொல்றது கவுண்ட்லெஸ், எண்ண முடியாம இருக்கிறது. ரைட்டா? அது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது விளங்கும், கேர்லி செய்யும்போது விளங்கும். அடுத்து கேட்டகரிக்கல்னு சொல்றது இப்ப 2ஆ பிரிக்கலாம் தானே. இப்ப ஒரு ஜெண்டர் எடுத்தோம்னா மேல், ஃபீமேல்ன்னு பிரிக்கலாம். கேர்ள்ஸ், பாய்ஸ்ன்னு பிரிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள வந்து கேட்டகரிக்கல்னு சொல்லி சொல்றது. ஓகே. இதுல இந்த இப்ப டிஸ்கிரிட்ன்னு சொன்னா இவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷனும் அதுக்கு பொருந்தும். கன்டினியூவஸ்ன்னா இவ்வளவும் பொருந்தும். கேட்டகரிக்கல்ன்னா இது மட்டும் பொருந்தும்ன்னு இருக்கு. பட் இது வந்து எங்களுக்கு இப்ப இப்படி அந்த டேபிள் மாரி தேவையில்ல. நாங்க ஒவ்வொரு பத்தி தனித்தனி பார்க்க போறோம். சோ அத ஒவ்வொன்னையும் தனித்தனி பார்க்கும்போது அது டிஸ்கிரீட்டா கன்டினியூஸான்னு சொல்லி தானா விளங்கும். அப்ப அது டேபிள் மாரி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. சரி, ஓகே. முதலாவது டிஸ்ட்ரிபியூஷன். முதலாவது வந்து பைனோமியல். சரியா? ஓகே. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல்ன்னு சொல்லி சொல்றது என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு இவெண்ட் எடுத்தோம்னு சொன்னா, அதுக்கு 2 அவுட்கம் தான் கிடைக்கணும். இப்போ ஒன்று வின் அடுத்து லாஸ்ட். அப்படி. ஒரு ஒரு இவெண்ட் எடுத்தா கட்டாயம் 2 அவுட்கம் தான் கிடைக்கக்கூடிய மாரி இருந்தா, அந்த அந்த ஒன்றை சொல்றது வந்து பெர்னோலி ட்ரையல்ன்னு சொல்லி சொல்றது. பெர்னோலி ட்ரையல்ன்னு சொல்றது. இது வந்து ஒன்றை தனியே பெர்னோலி ட்ரையல்ன்னு சொல்றது. அது மாரி ஒரு எண்ணெண்ணிக்கையான ஆட்கள் இருந்ததுன்னு சொன்னா, அதுதான் சொல்றது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்றது. சரியா? பைனாமியல் என்னன்னு சொன்னா, உள்ள எண்ணெண்ணிக்கையான ஆட்கள் இருந்தாலுமே, ஒரே இவெண்ட் எடுத்தோம்னா, ஒன்று வின் அடுத்தது லாஸ்ட். அப்படின்ற மாரி 2 சக்சஸ், ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி 2 அவுட்கம் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய மாரி இருக்கும். சரியா? அப்படி இருந்தா பைனாமியல். அடுத்து இங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்குமே வந்து ஈக்குவேஷன் இருக்கு. எங்களுக்கு பிஎம்எஃப், பிடிஎஃப்னு சொல்லி 2 விஷயம் இருக்கு. பிஎம்எஃப்னு சொல்றது ப்ரோபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். பிடிஎஃப்னு சொல்றது ப்ரோபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்றது. இப்ப மாஸ் ஃபங்க்ஷன் என்னத்துக்கு வரும்னு சொன்னா டிஸ்கிரீட் எண்ணக்கூடியவங்களுக்கு வந்து நான் தானே பாவிச்ச எண்ணம் நார்மல் ஃபங்க்ஷன் சொல்றது கண்டினியூஸ் ஆக்களுக்குரியது. அப்ப அவங்களை வந்து சும்மா கூட்ட இடாது. அதுகளை வந்து பண்ணி கூட்டுவார். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது விளங்கும். பட் இப்படி 2 டைப் இருக்குன்னு சொல்லி சும்மா தெரிஞ்சு வச்சிருங்க. பிஎம்எஃப்ன்றது ப்ரோபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், சிக்மா. பிடிஎஃப் ஃபங்க்ஷன் இன்டிகிரேஷன். அதுல முதலாவது பைனோமியல். சரி. பைனோமியலுக்கு ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னால், இப்ப இந்த குறியீடு வந்து இப்ப என்எக்ஸ், இந்த குறியீடுக்கு விளக்கம் வந்து என்சிஎக்ஸா. சரியா? இதை நான் இப்படி எழுதுனா உங்களுக்கு வழியா விளங்கும். என்சிஎக்ஸ் தர பிஇன் எக்ஸ் தர கியூவின் 1 - எக்ஸ். இதுதான் இங்க கியூன்னு சொல்றது என்னன்னு சொன்னா 1 - இருக்க போகுது. ஏன் இங்க எங்களுக்கு 2 நோக்கம் தான் கிடைக்க போகுது. ஒன்று வந்து இப்ப பி வந்து ஒண்டா இருந்தா கியூ வந்து 0. கியூன்றது 1 - பி தானே. அப்ப ஒண்டா இருந்தா அடுத்து 0வா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப அவங்க பி 1 - பி அப்படி எழுதலாம், அல்லது பி கியூ எழுதலாம். இதுதான் வந்து என்னது முதலாவது பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஈக்குவேஷன். அது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், அவ்வளவு கஷ்டம் இல்லை தானே. என்சிஎக்ஸ் பிஇன் எக்ஸ் கியூவின் 1 - எக்ஸ். போக போக அங்கால பெரிய 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 ஈக்குவேஷன்லாம் வரப்போகுது. இது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தவிர்த்து இந்த 10 கிழமை வரையும் படிச்சது என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி முதல் 4 கிழமை, முதல் 3 கிழமை வரும். அங்கால வந்து ஹைப்போதெசிஸ் டெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதை ஒவ்வொரு டெஸ்டா பாக்குறது, அந்த டேபிள் பாக்குறது. Z டேபிள் இருக்கு, Tக்கு டேபிள் இருக்கு,
chi-square டேபிள்ன்னு இருக்கு. எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் என்று சொல்லியிருக்கு. அதுதான் மிச்ச 5 கிழமை ஃபுல்லா அதுதான் படிச்சது. அப்ப அதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஈக்குவேஷன் வரப்போகுது. அப்ப எல்லாத்தையும் சம்மரி பண்ணி ஒரு டேபிள் ஒன்று இருக்கு. அதுல போட்டு ஒரு மெக்காஃபர்ட்லயும் இருக்கு. அப்படி சம்மரி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஈஸி தான். மத்தபடி எல்லாமே ஒவ்வொன்றை தனித்தனி பார்க்கும்போது குழம்பு தொடங்கும். அப்ப ஒண்ணு குழம்பு தேவையில்ல. அந்தந்த தலையங்கத்துக்கு வந்து அந்தந்த ஈக்குவேஷன் சொல்லியிருக்கு. அப்ப ஒரு கேள்வி தந்தா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி கேட்கறாங்களா இருந்தா அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க ஆராயணும் ஃபர்ஸ்டா. அப்படி கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வச்சுதான் அந்த கேள்வி சால்வ் பண்றது. அப்ப எல்லாத்தையும் ஒரே பார்வையில பார்த்தா ஈஸியா இருக்கு. ஒரு டேபிள் ஒன்று இருக்கு, நான் இடைக்குள்ள காட்டுறேன். சரி, அப்ப இது முதலாவது ஈக்குவேஷன். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தா விளங்கும். Hospital records show that patients suffering from certain disease, 75% people வந்து died என்று சொல்றாங்க. அப்ப 75 சொல்றது 0.75 தானே. அப்ப நான் வந்து ஆனா எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா 6 பேரை ரெண்டமா செலக்ட் பண்றாங்களாம். அதுல 4 பேர் ரெக்கவர் ஆகுறதுக்கான ப்ரொபாபிலிட்டி தான் கேக்குறாங்க. ஆனா தந்த ப்ரொபாபிலிட்டி வந்து சாகுறதுக்கான ப்ரொபாபிலிட்டி. அப்ப ரெக்கவர் ஆகுறதுக்கான ப்ரொபாபிலிட்டி வந்து 0.25 தானே. எங்களுக்கு இது 0.75 சாகுறதுக்குன்னு சொன்னா ரெக்கவர் ஆகுறதுக்கு 0.25 தானே. அப்ப நான் வந்து இங்க வந்து பி 0.25 எடுக்கணும். சரியா? அடுத்தது எத்தனை பேர் எடுக்கிறாங்க? 6 பேர். அப்ப எண் வந்து 6. அதுல 4 பேர் ரெக்கவர் ஆகணுமாம். அப்ப இதுல என்னன்னு சொல்றது மொத்த நம்பர், எக்ஸ்ன்றது அவங்க கேள்வியில ஒரு குறிப்பிட்டது கேட்பாங்க, அது எக்ஸ் என்று சொல்றது. பி என்றது வந்து கேள்வியாக எதை கேட்கிறாங்களோ அந்த ப்ரொபாபிலிட்டி தான் பிக்கு போடணும். கியூ தான் இந்த 1 மைனஸ் பி தான் மத்த ப்ரொபாபிலிட்டி. அப்ப இந்த கேள்விக்கு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது எண்ணுக்கு பதிலா 6, எக்ஸுக்கு பதிலா 4, பிக்கு பதிலா 0.25 அவ்வளவுதான். போட்டு சும்மா சுருக்கலாம். அடுத்தது இந்த பைனோமியல் வந்து கால்குலேட்டர்ல நார்மலா ஸ்ட்ரைட்டாவே யூஸ் பண்ண முடியும். இப்படி ஈக்குவேஷன் தான் நீங்க போடணுமெண்டு இல்ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்குள்ள போனீங்கன்னு சொன்னா பைனோமியல் இருக்கு, பாய்சான் இருக்கு, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி இருக்கு. மூன்றுக்கும் நாங்க நேரடியா கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியும். அப்ப இது ஓகே தானே இந்த எக்ஸாம்பிள்? சரி, அங்கே சுருக்குறது தானே. இப்ப மேனுவலா சுருக்க போறீங்கன்னா இது 6 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல் வரும். சரி, அங்க நார்மலா சுருக்குறதானே. சரி, அடுத்தது இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது எல்லா எக்ஸாம்பிளும் செஞ்சுட்டு போனா ஈஸி. ஓகே, இதுல சொல்றாங்க a manufacturer of metal pistons find that on average 12%. அப்ப இதான் ப்ரொபாபிலிட்டி. P வந்து 0.12. அது என்னவா? ரிஜெக்டட் பிகாஸ் தே ஆர் எய்தர் அண்டர்சைஸ்ட் or oversized. இந்த ப்ரொபாபிலிட்டியான பிஸ்டன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுதாம். ஏனென்றால் அது வந்து அண்டர் சைஸ்டா இருக்காம அல்லது ஓவர் சைஸ்டா இருக்காம சொல்றாங்க. கேள்வியில் என்ன கேக்குறாங்க? 10 பிஸ்டன், பெட்ச் ஆஃப் 10 பிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. அப்ப எண் வந்து 10 எடுக்கிறாங்க. முதலாவது நோ மோர் தேன் 2 ரிஜெக்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் வேண்டா? இந்த நோ மோர் தேன் 2 நீங்க தமிழ்னால யோசிச்சு பாருங்களேன். நோ மோர் தேன் 2, 2க்கு நோ மோர் தேன் 2க்கு மேற்பட்டது இல்லாம இருக்கு என்று சொன்னா 2 அல்லது 2ஓட குறைவு தானே நார்மலா யோசிச்சோம்னு சொன்னா. அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நோ மோர் தேனுக்கு இன்னொரு பேர் வந்து அட்மோஸ்ட் என்று சொல்றது. அது அடுத்து ரெண்டாவது கேட்டிருக்காங்க பாருங்க, அட்லீஸ்ட். அதுண்ட ஆப்போசிட். அட்லீஸ்ட் 2 என்று சொன்னா என்ன அர்த்தம் என்றா 2 அல்லது 2 விட பெருசு தான் அட்லீஸ்ட் 2. ஆக குறைஞ்சது 2ன்னா என்ன? 2ம் அதை விட பெருசும். அதுக்கு ஆப்போசிட் ஆனதுதான் இந்த ஏ பார்ட். இதுக்கு இன்னொரு வேர்ட் வந்து அட்மோஸ்ட். சரியா? அப்ப நோ மோர் தேன் 2 என்று சொன்னா லெஸ் தென் ஈக்குவல் டு. இப்ப லெஸ் தென் ஈக்குவல் டு என்று சொன்னா இப்படி எக்ஸமன், அதாவது பிஎஃப் எக்ஸமன் 2ன்னு மட்டும் போடுறதா அல்லது எக்ஸமன் 0வும் போட்டு எக்ஸமன் 1ம் போட்டு எக்ஸமன் 2வும் போட்டு மொத்தத்தின கூட்டுத்தொகையா? மொத்தத்தின கூட்டுத்தொகையா இருக்க போகுது. சரிதானே? அப்ப லெஸ் தென் ஈக்குவல் டு என்று சொன்னா 2 என்று சொன்னா எங்க இருக்கு எக்ஸாம்பிள்? இந்த இருக்கு. லெஸ் தென் ஈக்குவல் 2 என்று சொன்னா 0, 1, 2 மூன்றுலையும் கூட்டுத்தொகை. இது தனி ஒன்றுக்கு ஒரு ஈக்குவேஷன் தான். அந்த இதுல எக்ஸுக்கு பதிலா 0 போட்டு அப்ளை பண்ற ஈக்குவேஷன். எக்ஸமன் 1 என்று சொன்னா அதுக்கு பதிலா 1 போடுறது, 2 என்று சொன்னா 2 போடுறது. 3 பேர்ல தனித்தனி கூட்டுத்தொகை தான் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் 2 இருக்க போகுது. இதுவும் நாங்க கால்குலேட்டர்ல ஸ்ட்ரைட்டா நீங்க டைப் பண்ணலாம். அதுல 2 இருக்கு. ஒன்று இந்த அதுல 2 இருக்கு. இப்ப பைனோமியலுக்குள்ள போனீங்கன்னா உள்ள 2 இருக்கு. 2 பேர் மறந்துட்டு. அதுல 2வது. ஓகே. பைனோமியல் சிடி என்று இருக்கும். சிடி இது நார்மலா தனியா ஒன்றுக்கு மட்டும் தேவையான பிடி
கூட்டுத்தொகை தேவைன்னு சொன்னா சிடியா இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து 2வது என்ன கேக்குறாங்க? அட்லீஸ்ட் 2. அட்லீஸ்ட் 2 என்று சொன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2, 3, 4, 5 அப்படியே அங்கால எல்லாமே வரப்போகுது. அப்ப எல்லாமே வரப்போகுதுன்னு சொன்னா எல்லாத்தையும் தொடர்ந்து கூட்டே தானே. அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னா மொத்த நிகழ்தகவு 1 தானே. அப்ப 1ல இருந்து எங்களுக்கு கிரேட்டர் தென் ஈக்குவல் 2 என்ன அர்த்தம்? 2, 3 அப்படியே போகுது. அப்ப மொத்தத்துல இருந்து 1 கழிச்சு விட்டா சரிதானே. 1 அதோட இந்த 0 1 கழிச்சு விட்டா இந்த பார்ட் கிடைக்கும் தானே. அப்ப 0வையும் 1 என்று சொல்றது என்ன? px less than equal 1. அப்ப 1 minus px less than equal 1 என்று போட்டா சரிதானே. இனி இது காண்றதுக்கு x சமன் 0வும் வேணும், x சமன் 1ம் வேணும். தனித்தனியை கூட்டி காணலாம் அல்லது கால்குலேட்டர் ஸ்ட்ரைட்டா அடிக்கலாம். பட் அவர் தனித்தனியை கூட்டி தான் நேர்ல காணுவார். இது என்ன x 10 வந்தா கூட 10 உறுப்பையும் எழுதித்தான் அவர் கூட்டி கண்டவர். சரியா? நேர்ல. சோ எஸ்ஐயும் தானே. அப்ப நீங்க கூட்டி எழுதி போட்டு கால்குலேட்டர் அடிச்சு ஆன்சர் எடுங்க. சரிதானே? ஓகே. அடுத்து இது நேர்ல செஞ்ச அதே 2 எக்ஸாம்பிள் தான். சோ இஷ்யூ இல்ல. சரியா? ஓகே. ரைட். அடுத்தது 2வது டிஸ்ட்ரிபியூஷன். ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ஓகே. என்னண்டா இந்த ஆர்டர்ல இப்ப இதுல இருக்கு தானே ஆர்டர். இந்த ஆர்டர்ல போனா ஈஸி. பட் இந்த ஆர்டர்ல அவர் படிப்பிக்கல. ஆர்டர்ல மாறி மாறி தான் சும்மா தான் எழுதினவர். சரிதானே? ஓகே. 2வது ஹைப்பர் ஜியோமெட்ரிக். ஆனா எல்லாமே கவர் ஆகும். எல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் கவர் ஆகும். ஹைப்பர் ஜியோமெட்ரிக். ஹைப்பர் ஜியோமெட்ரிக்னா என்னன்னு சொன்னா இப்ப இதை பார்த்தா விளங்கும். இந்த படத்தை பார்த்தா இது ஒரு பெரிய ஒரு சனத்தொகை. அது பாப்புலேஷன் சொல்றது. சரியா? அதுக்கான குறியீடு கேபிட்டல் N. அதுக்குள்ள இன்னொரு சனத்தொகைன்னு சொன்னா இவங்க சக்சஸ் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் சக்சஸ் சொல்றது. பெரிய ஒரு பாப்புலேஷனுக்குள்ள இன்னொரு பாப்புலேஷன் எடுக்கிறாங்க. அத பாவிக்கிற குறியீடு கேபிட்டல் A. சரியா? அதுக்குள்ள இன்னொன்று செலக்ட் பண்றாங்க. சரிதானே. இப்ப எங்களுக்கு நாங்க முதலாவது ஒரு கேள்வி பார்த்துனாங்க. என்ன பார்த்துனாங்க? 6 பேர் ரெண்டமா செலக்ட் பண்ணி அதுல 4 பேர் ரெக்கவர் ஆகிறதுக்கான நிகழ்த்தவன்னு கேட்டாங்க. அப்ப அந்த ரெண்டமா செலக்ட் பண்ற நம்பர் இருக்கு தானே, அது ஏ இங்க. அத பெரிய ஒரு இடத்துல இருந்து செலக்ட் பண்றாங்களாம். இப்ப இது 6, இது 4. நான் இங்க எக்ஸ்ட்ராவா பெரிய ஒரு பாப்புலேஷன் ஒன்றும் வரப்போகுது. சரியா? ஓகே. அதாவது இவ்வளவு தொண்டும் நாங்க முன்னாடியே பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ராவா இங்க இன்னொரு பாப்புலேஷன் சொல்ற விஷயம் கொண்டு வராங்க. சரிதானே? ஓகே. அப்ப இங்க மொத்தமா 4 வேரியபிள்ஸ் வரப்போகுது. பாப்புலேஷன் கேபிட்டல் N. அதுக்குள்ள இன்னொரு நம்பர் ஆஃப் சக்சஸ் எடுக்கிறாங்க கேபிட்டல் A. அதுக்குள்ள ஒரு தேவையான இது எடுக்கிறாங்க, அது ஸ்மால் n. தேவையானதுன்னு சொன்னா சாம்பிள். சரியா? இப்ப நாங்க ப்ரோபாபிலிட்டி என்னத்துக்கு ப்ரோபாபிலிட்டி இருக்கட்டும், பின்னுக்கு நாங்க படிக்க போற ஹைபோதீசிஸ் டெஸ்டா இருக்கட்டும், எல்லாமே மொத்த பாப்புலேஷனுக்கும் செய்ய முடியாது. அதனால அதுல இருந்து ஒரு சாம்பிள் எடுத்து தான் செய்வாங்க. சரிதானே? அப்ப இந்த ஸ்மால் n சாம்பிள். அதுக்குள்ள எக்ஸ் சொல்லி ஒன்று இருக்கு. இப்ப நாங்க இப்ப 6 பேர்ல 4 பேர் பாஸ் ஆகுறது. அது மாதிரிதான் இது எக்ஸ் நம்பர் ஆஃப் சக்சஸ். இதான் கேட்ட கேள்வியா இருக்கும். இந்த கடைசி இந்த எக்ஸ் தான் கேட்ட கேள்வியா இருக்கும். அப்ப என்னென்ன வேரியபிள்? என், ஏ, அடுத்த ஸ்மால் என், அடுத்த எக்ஸ். ஓகே. இது கேள்வியை பார்த்தா விளங்கும். கேள்வி 4 வேரியபிள் அது படியா சொல்லுவாங்க. கேள்வி பார்த்தா விளங்கும். இப்படியாக இருந்தால் ப்ரோபாபிலிட்டிக்கான ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னா இதான் ஈக்குவேஷன். இது பாடமாக்குறது மிஸ். பாருங்க இப்படி வாங்க. முதலாவது எங்க இந்த ஏயும் இந்த எக்ஸும் இப்ப நாங்க நம்பர் பண்ணுவோம். இது முதலாவது, இது 2வது, எண் 3வது, எக்ஸ் 4 அந்த ஆர்டர்ல வாங்க. சரி, இது 4வது எடுப்பேன். அப்ப எப்படி நம்பர் பண்றதுன்னு சொன்னா முதலாவது இந்த 2க்கும் 4க்கும் தொகுதியில அப்ப என்னது? ஏ சி எக்ஸ். அதான் முதலாவது உறுப்பு. ஏ சி எக்ஸ். கீழே கீழே என்ன வரப்போகுதுன்னு சொன்னா இப்ப 2ம் 4ம் தான் எடுத்துனாங்க. அது தவிர மத்த 2ம் என்னது? 1ம் 3ம். அதான் கீழே வரப்போகுது. 1ம் 3ம். 1ம் 3ம் என்னது? என் என். இனி ஒவ்வொன்றுல வித்தியாசம். என்ல இருந்து ஈய கழிக்கிறது, என்ல இருந்து எக்ஸ கழிக்கிறது. அதான் 2வது வரப்பெருக்கிற உறுப்பா இருக்க போகுது. சரியா? இப்படி பாடமாக்கி வச்சுக்கொள்ளலாம். நார்மலா பாடமாக்க கஷ்டம் தானே. சோ இப்படி ஞாபகம் வச்சுடுங்க. ஞாபகம் நிக்குது. எப்படி? மேல ஏஎக்ஸ், அடுத்து கீழே NN, அடுத்து அவங்களோட டிஃபரன்ஸ் தான் 2வது இதா இருக்க போகுது. சரியா? அப்ப இதுதான் இதுக்கான ஈக்குவேஷன். ஓகே. இதுக்கு ஒரு கேள்வி பார்த்தா விளங்கும். ஒரு பெக் 52 கார்டை கொண்டிருக்கான். அப்ப 52 பாருங்க. நார்மலா கேள்வி வாசிக்கும் போது பாருங்க 4 வேரியபிள் வரும். 52, 26. அதுல 5 கார்டு எடுக்கிறாங்க. அதுல 2க்கான நிகழ்தகவு கேட்கறாங்க. இவ்வளவு நேரம் என்ன தந்தவங்க?
இதுக்கு முன்னாடி பைனோமியல் 5ல 2 நார்மலா சொன்னவங்க. பட் இங்க எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு பெரிய பாப்புலேஷனுக்குள்ள இன்னொன்று நம்பர் ஆஃப் சக்சஸ் கொண்டு வராங்க என்ன. அப்ப 52 கார்டு இருக்கா, அதுக்குள்ள 26 கார்டு வந்து ரெட்டா. அப்ப 52 இருக்கு, அதுல 26 ரெட்டா, மிச்சம் 26 வந்து வேற கலர் ரெட் இல்லாம இருக்க போகுது. அதுக்குள்ள நாங்க 5 தெரிவு செஞ்சோம்டா அதுக்குள்ள ரெண்டா இருக்கிறதுக்கான 2 ரெட்டா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி படிச்ச மாதிரி தான், ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவா 2 தரவு இருக்க மாதிரி சும்மா நார்மலா யோசிச்சு கொள்ளலாம். அப்ப இங்க இதுக்கு எப்படி வரப்போகுது ஈக்குவேஷன்? ஏசிஎக்ஸ் கீழே என்சிஎன் உண்ட கலிங்க என் மைனஸ் ஏ என் மைனஸ் எக்ஸ். அப்ப ஏக்கு பதிலா 26, எக்ஸுக்கு பதிலா 2, எண்ணுக்கு பதிலா 52, எண்ணுக்கு பதிலா ஸ்மால் எண்ணுக்கு பதிலா 5ன்னு 5. இனி ஒவ்வொன்றை கழிச்சிங்கன்னா 26 மூண்டும் 26 மூண்டும். அப்ப எதுக்கு கால்குலேட்டர் ஸ்ட்ரைட்டா அடிக்க இயலாது, இப்படித்தான் டைப் பண்ணணும். சரி, அப்ப ஆன்சர் வந்து வருந்தானே. ஓகே, விளங்காம இருக்கா? விளங்காட்டி சொல்லுங்க. ஓகே, இது வந்து அக்காஃபோர்டர்ல இருந்து நான் டெவலப் பண்ணி எழுதுனது தான். நேர்ல அவர் சொன்ன கேள்விகள் எழுதியிருக்கேன். அப்ப எல்லாமே ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. சரிதானே? ஓகே, அக்காஃபோர்டர்ல உள்ளது நேரா அவர் தந்த கேள்வியும் ஒரே கேள்விதான். அடி 2 கேள்வி விட்டுட்டு போகணும். இந்த இதுவும் இது நேர்ல அவர் தந்த கேள்வி. மேல நாங்க செஞ்சது அக்காஃபோர்டர் உள்ள கேள்வி எல்லாம் ஒன்றுதான். சரியா? ஓகே, சரி, இதுவும் அதான். 52ல 26, அதுல 3 கார்டு எடுக்கிறாங்க, 2 கார்டு ரெட்டா. அது மாதிரி திரும்ப 2 கார்டுல ஒரு கார்டு ரெட்டா. 2 முறை கேள்விதான். சரி, அப்ப 2 டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே. அடுத்தது வந்து நெகட்டிவ் பைனோமியல். பைனோமியல் பார்த்துட்டேன். பைனோமியல் அப்படியே ஆப்போசிட் மாதிரி தானே, பேர்லயே இருக்கு தானே, நெகட்டிவ் பைனோமியல். இதை என்னன்னு சொன்னால் இப்ப ம் இப்ப நீங்க இப்படி யோசிக்கலாம். இப்ப பைனோமியல் என்னது? இப்ப 6 பேர் என்று சொன்னா அதுல 6 பேர், 5 பேர்ல 4 பேர் வந்து பாஸ் ஆகுற மாதிரி. அப்ப அங்க எது ஃபிக்ஸா இருக்கு? இப்ப 2 வேரியபிள் பார்த்துட்டேன் பைனோமியல்ல, என்னும் எக்ஸும். என்ன பைனோமியல்ல என் ஃபிக்ஸ்டா இருக்கு, ஸ்மால் எக்ஸ் மாறுது. ஓமா இல்லையா? இப்ப 6 பேர் எடுத்தோம்டா என் 6, அதுல 4 பேர் பாஸ் ஆகுறாங்கன்னு சொன்னா ஸ்மால் எக்ஸ் வந்து 4. அப்ப இந்த கேபிட்டல் என் ஃபிக்ஸ்டா இருக்கு, ஸ்மால் என் எக்ஸ் வந்து சாரி ஸ்மால் என் ஃபிக்ஸ்டா இருக்கு, ஸ்மால் எக்ஸ் வந்து வேரியபிளா இருக்கு. இது பைனோமியலுக்கு. இப்ப நாங்க அதை மாத்த போறோம். அதான் நெகட்டிவ் பைனோமியல். எப்படி மாத்த போறோம்? இந்த ஸ்மால் எக்ஸ்ட ஃபிக்ஸா வச்சுக்கொண்டு ஸ்மால் என்ன மாத்துற மாதிரி. இப்ப எப்படின்னு சொன்னா 4 பேர் இப்ப 6 பேர் எடுத்து அதுல 4 பேர் பாஸ் ஆகுறதுன்னு சொன்னா பைனோமியல். இப்ப 4 பேர் பாஸ் ஆகணும்டா நீங்க 6 பேரை சூஸ் பண்ணணும் என்ற ஒரு வரும் இடத்துல வந்து நெகட்டிவ் பைனோமியல் பாவிக்க போறேன். கேள்வி வச்சு மாறப்போகுது. என்ன சொல்ல வரேன்னு, 4 பேர் பாஸ் ஆகணும்டா இப்ப முதலாவது ஸ்டூடெண்ட் நீங்க பாக்குறீங்க, ரெண்டமா ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி பாக்குறீங்க, அவர் ஃபெயில். அடுத்து இன்னொரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி பாக்குறீங்க, அவர் பாஸ். இன்னொரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்றீங்க, ஃபெயில். அப்ப என்னது? ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிறதுக்கு 3 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்து இன்னொரு ஆளை செலக்ட் பண்றீங்க, அவரும் பாஸ் ஆயிருக்கார். அப்ப 2 பாஸ் ஆகிறதுக்கு 4 பேர் செலக்ட் பண்ணிட்டீங்க. அப்படி ஒவ்வொரு ஆக்களை பார்த்துட்டு வரும்போது இப்ப 3 பேர் தான் பாஸ் ஆகணும்னு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க. அப்ப ஸ்மால் எக்ஸ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க. வச்சுட்டு கேபிட்டல் ஸ்மால் அந்த மொத்த எண்ணிக்கையை பார்த்து கொண்டு வரது. விலங்குதா சொல்ல வரது, அதுதான் நெகட்டிவ் பைனோமியல். சரி, கேள்வி பார்த்தா விளங்கும். அதுக்கு ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னால் இப்படியும் பார்த்து வச்சுக்கொள்ளலாம், அல்லது இப்படியும் வச்சுக்கொள்ளலாம். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நான் பிளக்கா எழுதிருக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. எப்படி என்று சொன்னா இங்க எது ஃபிக்ஸ்டா இருக்கும்? எக்ஸ் தானே ஃபிக்ஸ்டா இருக்கும். அப்ப எக்ஸ வந்து கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கொள்ளும். சும்மா எக்ஸ் வந்து ஃபிக்ஸா இருக்கு. அங்க ஸ்மால் என்னும் எக்ஸ் தானே வேரியபிள்ஸ். என் ஃபிக்ஸ்டா இருந்தது, எக்ஸ் மாறிக்கொண்டு இருந்தது. இங்க எக்ஸ் தான் ஃபிக்ஸ்டா இருக்கும். அப்ப எக்ஸ். அடுத்தது அதுக்கு எத்தனை ட்ரையல் தேவை என்று சொல்றது, அதானே வேரியபிளா இருக்க போது இங்க. அது வந்து ஆர் என்று வச்சுக்கொள்ளும். அப்ப கேர்ள் செஞ்சும் போது விளங்கும் ஒண்ணும் இல்ல. எக்ஸ் அடுத்த ஆர் என்று சொன்னா நார்மலா பைனோமியலுக்கு எப்படி இருந்தது? என்சிஎக்ஸ் பிஎக்ஸ் கியூவின் 1 - எக்ஸ். இங்க என்எக்ஸ் மாதிரி ஒன்று கழிக்கிற மாதிரி. ஆனா எக்ஸும் என்ன மாறப்போகுது? என்ன இங்க எக்ஸ் தானே பெரிய ஆளா இருப்பாரு இங்க. அப்ப எக்ஸ்ல இருந்து ஒன்றை கழிச்சா என்ன? எக்ஸ் மைனஸ் 1. என்ல இருந்து ஒன்றை கழிச்சா என்ன? என் மைனஸ் 1. பட் இங்க எண்ணுக்கு பதிலா 6 பாவிக்கிறாங்க. 6 தான் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் தான். சரியா? அங்க எக்ஸ் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் மாதிரி இங்க ஸ்மால் ஆர்ன்னு பாவிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை. அப்ப எக்ஸ் மைனஸ் 1 மேல
r மைனஸ் 1 கீழ. அதேதான் இங்க p இன் x, q இன் 1 மைனஸ் n மைனஸ் x மாரி r தானே. அப்ப r அடுத்தது ஒன்றொன்று கழிச்சோம்னா x மைனஸ் r. இதான் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கணும். ஒண்ணும் செய்ய இயலாது. அ அப்ப x மைனஸ் 1 r மைனஸ் 1 p இன் r q இன் x மைனஸ் r. ஓகே. இப்ப இந்த கேள்வி பார்த்தா விளங்கும். ஓகே. ஒவ்வொரு ஆக்களும் வந்து இண்டிபெண்டன்ட்டா வோட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ப்ராபபிலிட்டி தட் எ பெர்சன் வோட்டட் ஒரு ஆள் இண்டிபெண்டன்ட்டா வோட் போடுறதுக்கான நிகழ்தகவு 0.2. அப்ப p வந்து 0.2. சரியா? ஓகே. என்ன கேட்குறாங்கன்னா, 15% ஆஸ்க்ட் வோட் போட கேட்குறாங்க. ஆனா 5 பீப்பிள் ஹூ வோட்டட் இண்டிபெண்டன்ட்லி. என்ன அர்த்தம்னா, இந்த ஆஸ்க் பிஃபோர் இதான் இந்த கேள்வி தீர்மானிக்கிறது. எனக்கு இந்த ஆஸ்க் பிஃபோர்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கட்டாயமா அது நெகட்டிவ் பைனமில தான் இருக்கு. ஞாபகம் வச்சுருங்க. சும்மா சொல்றேன். ஞாபகம் வச்சுருங்க. என்ன அர்த்தம்னா, இதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து 5 பேர் இண்டிபெண்டன்ட்டா வோட் பண்றதுக்கு 15 பேர செலக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. நார்மலா இதுக்கு முன்னாடி பைனோமியல் கேட்கும்போது அப்படி சொல்லல. சிம்பிள் வசனமா சொன்னவங்க. என்ன சொன்னவங்க? 15 பேர செலக்ட் பண்ணா, அதுல 5 பேர் இண்டிபெண்டன்ட்டா வோட் பண்ணியிருப்பாங்கன்னு சும்மா நார்மலா சொன்னாங்களா இருந்தா பைனோமியலுக்கு போயிடும். பட் இங்க வேர்ட பாருங்க. what is the probability that 15 people must be asked before you can find 5 people who voted independently. 5 people இண்டிபெண்டன்ட்லியா வோட் போடுறதுக்கு முன்னுக்கு 15 பீப்புள் இவங்க கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன அர்த்தம்டா, இவர்தான் ஆர் ஃபிக்ஸ்டா இருக்கு. 5 பீப்புள்ன்றது ஃபிக்ஸ்ட். 15ன்னு சொல்றது வேரியபிள். அப்ப இது கேபிட்டல் எக்ஸ், இது ஸ்மால் ஆர். விலங்குதா என்ன சொல்ல வரணுண்டு? ஓகே. அப்ப இது நார்மலா அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? எங்க இது பாருங்க. இந்த இருக்கு. அப்ப கேபிட்டல் எக்ஸ் 15, ஸ்மால் ஆர் வந்து 5. அப்ப இத பார்க்காதீங்க. இத பாருங்க. இத விட இது ஈஸியா இருக்கு. ஓகே. அப்ப என்ன ஈக்குவேஷன் என்ன? 15 வந்தாலுமே x மைனஸ் 1 14 போடணும். அடுத்து r மைனஸ் 1ன்னு 4 போடணும். அப்ப 14 C 4. p வந்து வோட் போடுறதுக்கு நிகழ்தகவு 0.2. மேல r. rன்றது 5 தானே. 5. அடுத்த தசமிட்டு இந்த 14ல இருந்து 4 கழிச்சோம்னா 10. ஓகேவா? அப்ப இதான் இது. இன்னும் 2 எக்ஸாம்பிள். ஓகே. Find the probability that 4th patient recover among 20 patients. ஆகுறதுக்கு 20 பேஷண்ட்ஸ் இவங்க ஓவராக்களா பார்த்துருக்காங்க. அதான் அர்த்தம். சரியா? 4th பேஷண்ட். நார்மலா சொல்லியிருந்தாங்கல்ல. இப்ப இது பைனாமியல் எப்படி கேட்டிருப்பாங்க? 20 பேஷண்ட் எடுத்தோம்னா, அதுல 4 பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆகியிருப்பாங்க. அப்படி சப்பையா சொன்னாங்கன்னு சொன்னா பைனாமியலுக்கு போயிரும். இங்க வந்து பாருங்க, கேள்வி மாறி சொல்றாங்க. 4th பேஷண்ட் ரெக்கவர் அமங் 20 பேஷண்ட்ஸ். அப்ப அந்த கேள்வி வச்சு கொண்டு தான் பைனாமியல் நெகட்டிவ் பைனாமியல் வந்து மாத்தி கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. அப்ப தந்திருக்காங்க ப்ராபபிலிட்டி 0.25. அப்ப எக்ஸ் வந்து 4 சாரி எக்ஸ் வந்து 20 தானே? இல்ல, இல்ல. ஓ எக்ஸ் 20 ஆர் தானே 4. ஓகே. சரி. அப்ப எக்ஸ் 20 ஆர் 4ன்னு. ஓகே. அப்ப 20 4ன்னு சொன்னா 19 3ம் போடணும். பிறகு இதுல 4ம் 16ம் போடணும். சுருக்குவீங்க தானே? சரி. அடுத்து இன்னொரு கேள்வி. 30 ஸ்டூடண்ட்ஸ் 100 பேர்ல 30 ஸ்டூடண்ட் வந்து பாஸ் அவுட் ஆகுறதுக்கான நிகழ்தகவு இருக்காம். அப்ப 30/100 தானே ப்ராபபிலிட்டி. 0.3. அப்ப p வந்து 0.3. கேள்வி பாருங்க. ஒரு ஸ்டூடண்ட் பாஸ் ஆகுறதுக்கு 3rd ட்ரையல்ல பாஸ் ஆஃப்டர் 7th அட்டெம்ப்ட். 3rd ட்ரையல் 7 அட்டெம்ப்ட்ல 3rd ட்ரையல்ல பாஸ் ஆகுறதுக்கான இது ப்ராபபிலிட்டி. சரி. அவர் 3வது ட்ரையல். அப்ப என்ன அர்த்தம்டா, அவன் 3வது ட்ரையல் வந்து 7வது அட்டெம்ப்ட்டா இருக்கும். சரியா? 7 அட்டெம்ப்ட்ல 3 ட்ரையல் கேட்கல. 3வது ட்ரையல் 7வது அட்டெம்ப்ட்டா இருக்கணும். அப்ப இது நெகட்டிவ் பைனாமியல். ரைட்டா? ஓகே. அப்ப எக்ஸ் வந்து 7, ஆர் வந்து 3. ஞாபகம் செய்றது தானே? சரி. ரைட். இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்கு. இதுவும் அந்த ஆஸ்க் பிஃபோர்ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அத வச்சுக்கொண்டு என்ன கண்டுபிடிக்கலாம்டா, இது இந்த நெகட்டிவ் பைனாமியல்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே. இப்ப நெகட்டிவ் பைனாமியல்ல ஸ்பெஷல் கேஸ் வந்து அடுத்து பார்க்க போறோம். எப்படின்டா, இப்ப அ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து பாஸா ஃபெயிலான்னு பார்க்க போறோம். இப்ப 1வது ஸ்டூடண்ட் பார்த்தோம்னா அவர் ஃபெயில். 2வது ஸ்டூடண்ட் பார்த்தோம்னா ஃபெயில். 2மா பார்க்கிறோம். 3வது ஸ்டூடண்ட் பார்க்கும்போது அவர் பாஸா இருக்கார். அப்ப இதான் நீ முதல் பாஸ்.
முதல் பாஸ் வாரத்துக்கு 3 பேர நாங்க பார்த்திருக்கோம். ஆமா இல்லையா? 2மா 3 பேர செலக்ட் பண்ணியிருக்கோம். முதல் பாஸ் வாரத்துக்கு. அப்ப இதுதான் ஆர். இது எக்ஸ். என்ன அர்த்தம்ண்டா, அ முதல் முதலாவது சக்சஸ் வாரத்துக்கு 3 பேர மொத்தமா பார்த்திருக்கேன் தானே! அப்ப அந்த முதல் சக்சஸ் இப்ப இதுக்கு மேல இது வந்து எண்ட் சக்சஸ். ஆமா இல்லையா? எண்ட் சக்சஸ் வரதுக்கு தான் நீ கேப்பிட்டல் எக்ஸ் ட்ரையல் என் தானே ஆர்ன்னு பார்த்துனாங்க. ஆர் சக்சஸ் வரதுக்கு கேப்பிட்டல் எக்ஸ் ட்ரையல்ஸ பார்த்துருப்பேன். அதுல ஸ்பெஷல் கேஸ் இந்த ஸ்மால் ஆர 1 போட்டோம்ன்னு சொன்னா அடுத்த பைனாமி அடுத்தது. அது ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்றது. அப்ப என்னது அது வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் நெகட்டிவ் பைனாமியல். ஆர் வந்து 1 இருக்கும். முதலாவது சக்சஸ் வரதுக்கு நீங்க இத்தனை ட்ரையல செலக்ட் பண்ணியிருக்கீங்க என்று சொல்றது தான் ஜியோமெட்ரிக். சரியா? அப்ப அந்த இத சுருக்கலாம் நாங்க. எப்படி அங்க ஈக்குவேஷன் முன்னுக்கு இருந்தது? எக்ஸ் மைனஸ் 1 சிஆர் மைனஸ் 1 அடுத்து என்ன பி இன் ஆர் கியூ இன் எக்ஸ் மைனஸ் இப்படித்தான் இருந்தது. இதுல ஆருக்கு பதிலா 1 போடுங்களேன். 1 போட்டா என்ன நடக்கும்? ஆருக்கு பதிலா 1 போட்டா இது 0. இது 0 சி 0 போட்டா இவ்வளவு பாட்டும் 1 வந்துடும். சரியா? அப்ப இது பார்க்க தேவையில்லை. பி இன் ஆர் ஆருக்கு பதிலா 1 என்ன? அப்ப பி இன் 1 கியூ இன் எக்ஸ் மைனஸ் 1 அதான் இந்த இருக்கு. சரியா? ஓகே. இந்த இருக்கு. பி இன் 1 கியூ இன் எக்ஸ் மைனஸ் 1. அப்ப நீங்க இது பாடமாக்க தேவையில்ல. நெகட்டிவ் பைனோமியல்ல இருந்து சுருக்கி கொண்டு வந்தா ஈஸி மாதிரி இருக்கும் என்ன? சரி. இப்ப பாருங்க, கேள்வி பாருங்க விளங்கும். ஃபைண்ட் த ஏதோ ஒன்றுக்கு ப்ரோபபிலிட்டி இருந்திருக்காங்க 0.2ன்னு சொல்லி. இப்ப கேக்குறாங்க 7வது காம்போனன்ட் தான் வந்து இருக்கணும். இப்ப இது வந்து டிஃபெக்டிவ் ஒரு உற்பத்தி எடுத்தோம்னா அது டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கான ப்ரோபபிலிட்டி வந்து 0.02 தந்திருக்காங்க. சரியா? இது வந்து பி 0.02. இப்ப கேக்குறாங்க 7th காம்போனன்ட் 7வது காம்போனன்ட் தான் முதலாவது டிஃபெக்டிவா. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள 6மே வந்து ஃபெயிலியர். 7வது ஆள் தான் சக்சஸ். பட் இங்க நாங்க சக்சஸ் எடுக்கிறது வந்து டிஃபெக்டிவ். அது விளங்கணும். அத நீ கேள்வியை கேட்டிருக்காங்க. தந்தது 0.02 டிஃபெக்டிவ். தவறா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு தான் தந்திருக்காங்க. கேள்வியிலேயும் அதான் நீ கேட்டிருக்கிறாங்க. எது கேள்வியில கேட்கிறாங்களோ அதுதானே நாங்க சக்சஸ்ன்னு சொல்லி எடுப்போம். ஓகே. அப்ப முதல் 6மே ஒழுங்கான பொருளா இருக்கு. ஆனாலும் அது ஃபெயிலியர். 7வது ஆள் தான் தவறா இருக்கார். அதுதான் சக்சஸா நாங்க எடுக்க போறோம். சரியா? கேள்விக்கு ஏத்த மாதிரி மாத்துறது தானே. இதுக்கு முன்னாடியும் ஒரு கேள்வி பார்த்தேன். சாகறதுக்கான நிகழ்தகவு 0.2ன்னு தந்தவங்க. ஆனா கேள்வியில ரெக்கவர் ஆகிறதுக்கான கேட்டவங்க. இப்ப கேள்வியில எது கேட்கிறாங்களோ அதுதான் நாங்க ஃப்ரீயா எடுக்கணும். சக்சஸா எடுக்கணும். ஆமா இல்லையா? இங்க கேள்வியிலையும் டிஃபெக்டிவ் தந்திருக்காங்க. கேள்வியா கேட்கறது டிஃபெக்டிவா கேட்டிருக்காங்க. அப்ப அவர் தானே நாங்க சக்சஸ் எடுக்கணும். சரி. அப்ப இதெல்லாம் என்னது? 0.98ன்னு 0.98. இந்த 6 0.98மே ஃபெயிலியர். இந்த 7வது வார 0.02 தான் டிஃபெக்டிவ். அப்ப 0.98 எத்தனை தடவை இருக்கு? 6 தடவைன்னு. அதான் 0.98 6 தடவை, 0.02 ஒரு தடவை. அப்படி இல்லாட்டி இந்த ஈக்குவேஷன் பாருங்க. P இன்டு Q இன் எக்ஸ் மைனஸ் 1. இங்க P என்னது? 0.02. Q என்னது? 0.98. எக்ஸ் என்னது? 7 தானே. 7ல 1 கழிச்சா 6. அதான் இந்த இருக்கு. சரியா? ஓகே. அப்ப இந்த ஈக்குவேஷனை பாடமாக்கி கொள்ளலாம். அல்லது இந்த இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும் நாங்க மேனுவலா இப்படி இப்படி படம் போட்டு செஞ்சு பார்க்கலாம். சும்மா போட்டு செஞ்சு பார்க்கலாம். என்ன ஈஸி தானே இது? ஓகே. ரைட். இன்னொரு கேள்வி. A couple who are planning to have a child and they will continuous to babies until baby is a girl. ஓகே. முதலாவது சரி. அப்ப என்னன்னா முதலாவது பேபி வந்து கேர்ளா இருக்கும் வரைக்கும் அவங்க ட்ரை பண்றாங்களாம். ஓகே. அப்ப முதலாவது கேள்வி வந்து வாட் இஸ் த ப்ரோபபிலிட்டி தட் they have 0 boy. 0 boyன்னா என்ன அர்த்தம்? முதலாவதே கேர்ள் கிடைச்சிட்டாங்க. சரியா? அப்ப முதலாவது இது நாங்க நார்மலா யோசிக்கலாம். முதலாவது கேர்ள் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? ஒன்று பாய் அல்லது ஒன்று கேர்ள் கிடைக்கணும். அப்ப தசமஞ்சு தானே. நார்மலா யோசிச்சாலும் தசமஞ்சு. இதுக்குரிய ஆன்சர் தசமஞ்சு தான். முதலாவது அட்டெம்ப்ட்ல கேர்ள் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு தசமஞ்சு. ஓகே. இருந்தாலும் முதலாவது அட்டெம்ப்ட்ல சொன்னா நாங்க டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் யோசிக்கும் போது என்ன டிஸ்ட்ரிபியூஷன்? ஜியோமெட்ரிக். சரியா? ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப அப்படி யோசிச்சோம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? எப்படி பாக்குறது? என்ன இந்த இருக்கு பி தர கியூவின் எக்ஸ் மைனஸ் 1. பி என்னது? தசமஞ்சு. கியூ என்னது?
தசமஞ்சு மேல x-1 தானே. இந்த எக்ஸ்க்கு பதிலா ஒன்று என்னோட முதலாவது அட்டம் தானே கைக்கிறாங்க. முதலாவதுல அவை சக்சஸ் ஆயிட்டு இவங்களுக்கு. அப்ப எக்ஸுக்கு பதிலா ஒன்று போட்டா 1 - 1 0. அப்ப அப்படி பார்த்தாலும் தசமஞ்சு தான் வருது. சரி, ரெண்டாவது பார்ப்போம். 2 boys அப்படின்னு என்ன அர்த்தம்டா, முதல் 2 போய் அடுத்த கேர்ள். ஓமா இல்லையா? முதல் 2 போய் அடுத்த கேர்ள், அதை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முதல் 2 போய்ன்னு சொன்னா இது ஃபெயிலியர் சக்சஸ். ஏன்னா இதை ஃபெயிலியர் இது சக்சஸ் சொல்றேன்னு சொன்னா கேள்வியில கேர்ள் கிடைக்கிறதோட ஸ்டாப் பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப அதுதான் நீ சக்சஸ். முதல் 2 ஃபெயிலியர், அடுத்து வந்து சக்சஸா இருக்க போகுது. அப்ப முதல் 2 ஃபெயிலியர், அடுத்து சக்சஸ். அப்ப ஈக்குவேஷன் அப்ளை பண்ண என்ன? p இன்டு கியூவின் x-1. பிக்கு பதிலா தசமஞ்சு, கியூவுக்கு பதிலா என்ன? தசமஞ்சு. இங்க பியும் தசமஞ்சு, கியூவும் தசமஞ்சு. இது கிடைக்கிறதுக்கான நிகழ்த்தகவு தசமஞ்சு தானே. எக்ஸ் எக்ஸ் வந்து இங்க என்னது? 3ஆக இருக்க போகுது. ஏன் நீங்க 3 எக்ஸ்ன்றது மொத்த கவுண்ட் தானே பாக்குறது. பாருங்க, இப்ப இதுல மொத்தமா 7 இருக்கும். 6 ஃபெயிலியர், ஒரு சக்சஸோட சேர்த்து 7. பாருங்க, கேள்வியிலே நம்பர் 7 தானே இருக்கு. 2 போயா, கடைசியா கிடைச்சது கேர்ளா. அப்ப மொத்தமா 3 தானே. அப்ப எக்ஸ் வந்து 3, வடிவ கவனிக்கணும் 3. அப்ப 3ன்னா இங்க 2 போடணும். பிகாஸ் x-1 தானே இங்க இருக்கு, 2 போடணும். நீங்க வடைய விளங்கிக்கொண்டீங்கன்னா குழம்பாது. இல்லாட்டி லைட்டா அந்த நம்பர் என்ன போடுறேன், எக்ஸுக்கு பதிலா என்ன போடுற, ஆருக்கு பதிலா என்ன போடுறேன், மேபி குழப்பங்கள் தோன்றலாம். சோ அப்படியே காமிச்சுக்கொள்ளுங்க. சரி, அதாவது இங்க 3 தான் இருக்கு. 3ல 2 ஃபெயிலியர், ஒரு சக்சஸ். அப்ப 3 தான் இருக்குன்னு சொன்னா இங்க 2 போடணும். இந்த மொத்த கவுண்ட் வந்து 3ஆ இருக்கும். எண்ணி பாருங்க, 2 1 3. இங்க மொத்த கவுண்ட் வந்து இத்தனை 1ஆ இருக்கும். 1ம் 0ம் 1 தானே. பாருங்க, கேள்வியில சைபர் பாய்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஒரு கேர்ளையும் சேர்க்கத்தானே வேணும். சைபர் பாய் அடுத்த கேர்ள். மொத்த கவுண்ட் 1 தானே. இங்க மொத்த கவுண்ட் 3 தானே. அதான் நீங்க 1ம் 3ம் போட்டிருக்கேன். சரியா? ஓகே. அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு. அடுத்ததுக்கு போக லேட் ஆகுது. ஓகே. சரி, இன்னும் ரெண்டு கேள்வி இருக்கு. சரி, ஏதாச்சும் ஒன்றை பார்ப்போம். எதை பார்ப்போம்? இது ஓகே ஓகே. இதுல டிஃபெக்டிவா இருக்கிறது தசம் 2. இப்ப நாங்க முன்னாடி பார்த்ததுதான் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட், 7th காம்போனன்ட் சொல்றாங்க. இது முன்னாடி நாங்க பார்த்தோமே, அது அந்த டிஃபெக்டிவ் கேள்விதான். இது முதலாவது கேள்வி ஓகே, கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கம்போனன்ட்? இந்த வேர்ட் வந்து முக்கியம். இதை மெத்தமெட்டிக் ரீதியா நீங்க குறிக்கிறதாக இருந்தா இஎஃப்எக்ஸ், அதாவது இடை மீன் தான் இது. சரியா? எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கம்போனன்ட்ஸ் கேட்டாங்களா இருந்தா, வேல்யூ வந்து கேட்டாங்களாக இருந்தா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க இருந்தா இஎஃப்எக்ஸ் காணுங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. இன்றது இடை. அப்ப என்னன்னு சொன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்குமே இடைக்கு சமன்பாடு இருக்கு. இப்ப நாங்க விழுந்துற பார்த்த தவிர இடைக்கு சமன்பாடு இருக்கு. அடுத்து வேரியன்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கு. வந்து இடை. சிக்மா ஸ்கேர்டுன்னு சொல்றது வேரியன்ஸ். சிக்மா சொல்றது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த 3க்குமான ஈக்குவேஷன் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இருக்கு. சரியா? அது வந்து டேபிள் ஒன்றுல இருக்கு. அட்டாஃபோர்டில் எடுத்தது. இதுல எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. சரியா? அப்ப நாங்க வந்து அப்ப இதுவும் பார்த்தா விளங்கும். சரியா? முதலாவது நாங்க இப்ப என்ன பார்த்துட்டோம்? பெர்னோலி பார்த்துட்டோம், பைனோமியல், ஜியோமெட்ரிக், நெகட்டிவ் பைனோமியல், ஹைப்பர். 5 பார்த்துட்டோம். 5க்கும் இந்த ஈக்குவேஷன் தான் பார்த்திருக்கோம். சரியா? இந்த ஈக்குவேஷன் கிளியர். இப்ப 5. ஓகே. இது தவிர மீன் வேரியன்ஸுக்கு நாங்க கட்டாயம் பார்க்கணும். சரி, அதுவும் கேள்வியில கேட்கிறார் அவர். ஓகே, அதுவும் பார்க்கணும். சரியா? ஓகே. அப்ப மீன் வந்து முதலாவது அது ஈஸி. இப்ப நம்பர் ஆஃப் ட்ரையல், இப்ப இதுக்கு ப்ரொபாபிலிட்டி என்னவோ அதுதான் மீனும் கூட. ஈஸி. வேரியன்ஸ் வந்து பி தர கியூஆம். கியூன்றது 1 - p. இது பாடமாக்கணும், ஒன்றும் செய்ய இயலாது. பிக்கு இது வந்து பெர்னூலினா தனியா ஒரு ட்ரையல். இப்போ ஒரு ட்ரையலுக்குரிய ப்ரொபாபிலிட்டி தசம் 2ன்னு சொன்னா இடையும் தசம் 2. வேரியன்ஸ் வந்து தசம் 2 தர தசம் 8. ஓகேவா? சரி. அடுத்த பைனோமியல் வந்து என்பி. என் ட்ரையல்ஸ் தான் இருக்கும். ஒன்றுக்கான நிகழ்தகவு பி. மொத்தம் என்னால பெருக்கணும்னா என்பி, இது என்பிக்யூ. அடுத்தது இது ஜியோமெட்ரிக் பார்ப்போம். ஜியோமெட்ரிக் என்ன? முதலாவது சக்சஸ் வாரத்துக்கான நிகழ்தகவு தான் நீ ஜியோமெட்ரிக். ஓகே. அப்ப ஜியோமெட்ரிக்கான மீன் என்னன்னு சொன்னா 1/p. 1/p. வேரியன்ஸ் எப்படி பாக்குறதுன்னு சொன்னா இது எப்படி வந்ததுன்னு தெரியல. ஈக்குவேஷன் தான் இருக்கு, ஒன்றும் செய்யலாது. பட் இதுகள் எல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்லி ஒரு 4வது லெக்சர்ல நினைக்கிறேன்
மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் படிப்பிச்சவர். அதுல இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அதுல ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காருன்னு நெனைக்கிறேன். கேமா கேமா டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாட்டி வெய்புல்ன்னு சொல்லியிருக்கு. அந்த 2க்கு தான் சொல்லியிருக்காருன்னு நெனைக்கிறேன். மிச்ச ஒன்றுக்கும் அவர் சொல்லல. அப்ப இதுக்குன்னா பாடமாக்க தான் வேணும். ஒண்ணும் செய்ய இயலாது. சரி. ஜியோமெட்ரிக்கு 1/p. இது வந்து q/p². நெகட்டிவ் பைனோமியலுக்கு நெகட்டிவ் பைனோமியல் ஸ்பெஷல் கேஸ் தானே ஜியோமெட்ரி. நெகட்டிவ் பைனோமியலுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா 6 பெருக்குங்க. பெருக்குனா என்ன? 6 p. 4 பெருக்குங்க. r³ p². அடுத்தது ஜியோமெட்ரிக்கு கேபிட்டல் N. சரியா? இது 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 தேவையா தேவையில்லைன்னு தெரியும். எனக்கு இது பெருசா இருக்கு. சும்மா பாக்குறேன்னா பாருங்க. இது மிச்சத்துக்கு கட்டாயம் பாருங்க. ஏன்டா இது கேள்வியில கேட்டிருக்கார், இது கேள்வியில கேட்டிருக்காரு, இது கேள்வியில கேட்கல. பட் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து நாங்க இது மிச்சம் ஒண்ணு பார்க்கல தானே, பார்த்த பிறகு பார்ப்போம். ஓகே. அப்ப நாங்க 5 டிஸ்பிளின் பார்த்து இன்னும் 3 தான் இருக்கு. கேமா, எக்ஸ்போனென்ஷியல், வெய்புல்ன்னு சொல்லி. சரியா? ஓகே. அதையும் பார்ப்போம். சரியா? ஓகே. அப்ப என்ன கேட்குறாங்க? எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கம்போனன்ட்ஸ் டு பி டெஸ்டட் பிஃபோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ். அப்ப என்ன கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ்னு சொன்னா ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி கதைக்கிறாங்க. அதுண்ட எக்ஸ்பெக்டட் வேல்யூ கேட்குறாங்க. அப்ப அந்த டேபிள் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்ப 1 E = 1/p இருந்தது. அப்ப E = 1/p. p வந்து 0.2. அப்ப 1/2 5. அப்ப என்ன அர்த்தம்டா, 5 கம்போனன்ட் எடுத்தா தான் முதலாவது டிஃபெக்ட் வருமா? அவரேஜா அப்படி வரும். சரியா? அடுத்ததுக்கு 77 பேரை செலக்ட் பண்ணாதான் அவங்க கேட்ட நிகழ்த்தது வருதா? என்ன 1 சரியான குறைவு தானே இது? ஓகே. ரைட். அடுத்தது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்றது கால்குலேட்டர்ல இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ணலாம். பாய்சான் என்னன்னு சொன்னால் டைம் இன்டர்வல் பத்தி கதைக்கணும். டைம் இன்டர்வல் இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது வந்து ஒரு டைம் இன்டர்வல் பத்தி எல்லாம் கதைக்கல. இப்ப ஒரு குறித்த இப்ப 1 மணித்தியாலத்துல இத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடந்தா 2 மணித்தியாலத்துல எத்தனை நடக்கும்னு சொல்லும் போது அங்க அந்த 1 மணித்தியாலத்துலன்னு சொல்லும் போது டைம் இன்டர்வல் ஒன்று கதைப்படுது தானே. அதுதான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு டைம் இன்டர்வல் பத்தி கதை. அழகு நேரத்துல இத்தனை சம்பவங்கள் நடந்தா ரெண்டு மாதிரி கேள்வி ஆரம்பிச்சா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள போகுது. அப்ப அதுக்குரிய இது ஈக்குவேஷன் வந்து ஈஸி. e⁻⁻λ. லெம்டால தானே முடியுது. அப்ப லெம்டால ஸ்டார்ட் பண்ணி மேல எக்ஸ், எக்ஸ்ல தானே முடியுது. அப்ப கீழே எக்ஸ் ஃபேக்டோரியல். சரியா? ஓகே. ரைட். இப்ப இதெல்லாமே இப்ப நாங்க பார்த்த அவ்வளவுமே ஸ்மால் எக்ஸுக்கு பதிலா எங்கேயாச்சும் தசமத்துல போட்டோமா? 0, 1, 2ன்னு சொல்லி முழுவன்ல தானே போட்டோம். கவுண்ட் நம்பர்ல தானே போட்டோம். அப்ப இதெல்லாம் என்னது? டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ். அதான் நாங்க மேல ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள் தேவையில்லைன்னு சொல்லலாம். சரியா? இதெல்லாமே நாங்க இன்டிகிரேஷன் பாவிச்சுனாங்களா? இல்ல. நார்மலா அந்த கவுண்ட் பண்ணக்கூடியதா தான் இருக்கு. அப்ப இதுகள் எல்லாமே வந்து நார்மலா இது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்குள்ள வரப்போகுது. சரி. இப்ப இதுல சொல்றாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அவரேஜ் ஆஃப் 2 பர்த்ஸ் பெர் அவர். 1 மணித்தியாலத்துல வந்து 2 பிறப்பு வீதம் நடக்குதாம். என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா 4 பர்த் இன் a given hour. 1 மணித்தியாலத்துல 4 பிறப்பா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. இது என்னண்டா நார்மலா இப்ப எங்களுக்கு கேள்வி என்னன்னு விளங்காம சும்மா தரவுகளை வச்சு செய்யலாம். இதுல இஷ்யூ இல்ல. ஓகே. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இது பாய்சான் கண்டுபிடிச்சிட்டோம். பிகாஸ் டைம் இன்டர்வல் சம்பந்தப்படுது. ஓகே. பாய்சான் கண்டுபிடிச்சா நாங்க இதுல அப்ளை பண்றதுக்கு இங்க என்ன தேவை? லெம்டா தேவை. இங்க லெம்டான்னு சொல்றது என்னன்னு சொன்னா அவரேஜ் அல்லது லெம்டான்னு சொன்னா ரேட். ரேட் ரேட் எப்படி இருக்கணும்? முக்கியம் கவனிச்சுக்கொள்ளுங்க. சம்திங் வந்துட்டு ஹவர் -1 அல்லது செகண்ட் -1, மினிட் -1 அப்படின்ற மாதிரி இருக்கணும். என்ன ஒரு அழகு நேரத்துல ஓகேவா? அப்ப இதுல பாருங்க பேர்லயே இருக்கு 60. நான் இந்த கேள்வியை வந்து இவங்க ஹவர்ல இதுலயும் செய்யலாம். இதுல இந்த இது தேவையில்லைன்னா இது தேவையில்ல. நான் இது மினிட்டுக்கு மாத்தி செஞ்சேன். மினிட்டுக்கு மாத்தவே தேவையில்ல. என் கேள்வியில ஹவர்ல கேட்டிருக்காங்க, தந்திருக்காங்க. கேள்வியிலையும் ஹவர்ல தான் கேட்கறாங்க, கேட்ட கேள்வியும். அப்ப நாங்க மினிட்டுக்கு மாத்திரம்னு அவசியம் இல்லை தானே. சரி. 2 பர்த் பெர் அவர். அப்ப 2 பர்த்ஸ் ஹவர் -1. அப்ப இதுதான் லெம்டா. லெம்டா சமன் 2. ஆமா இல்லையா? அப்ப லெம்டா வந்து 2. என்ன கேக்குறாங்க? அதே கிவன் ஹவர் அதே மணித்தியாலத்துல 4.
அப்ப எக்ஸ் சமன் ஸ்மால் எக்ஸ் சமன் 4. அப்ப பி இது கேபிட்டல் எக்ஸாம் என்னண்டா இப்படித்தான் குறிக்கிறவங்க கேபிட்டல் எக்ஸ் சமன் எக்ஸ் இ டு த பவர் மைனஸ் லேம்டா இப்படிதான் குறிக்கிறவங்க. அப்ப அதான் கேபிட்டல் எக்ஸ் சமன் இந்த எக்ஸுக்கு பதிலா 4 இந்த லேம்டாக்கு பதிலா 2. அப்ப அப்ளை பண்ணுங்க ஆன்சர் வரப்போகுது. சரியா? பாருங்க சரியா இது வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்தா 9.9% சரியான ரேர். நம்மளா விளங்குது தானே ஒரு மனிதத்துக்கு 2 பிள்ளை வீதம் தான் பிறக்கிற ஒரு இடத்துல ஒரு மனிதத்துக்கு 4 பிறக்கிறன்னு சொன்னா சரியான ரேர் தானே. பாருங்க மெட்ஸ் ரீதியா 9% சரியான ரேரா தானே வருது. ஓகே சரி. இப்ப இதுல ஒரு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா கேள்வியில கிவன் ஹவர் கேட்டுட்டாங்க மேலதான். சப்போஸ் கிவன் 2 ஹவர்ஸ் தந்தா கேட்டா என்ன செய்வோம்டா இந்த 2க்கு பதிலா லெம்டா இங்க 2 தானே யூஸ் பண்ணலாம். இந்த சந்தர்ப்பத்துல லெம்டா 4 யூஸ் பண்ணி செய்யணும். ஏனெண்டா தரவும் கேட்ட கேள்வியும் ஒண்டா இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப இதுல பாருங்க பெர் ஹவருக்கு தந்துட்டு கேள்வியிலையும் கிவன் ஹவருக்கே கேட்டிருக்காங்க. சோ இஷ்யூ இல்ல. சப்போஸ் கிவன் 2 ஹவர்ஸ் கேட்டா மேல 2 ஹவர்ஸ் ஹவர்ன்னு சொன்னா ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு 4 பிள்ளை தானே. அப்ப லெம்டா 4 2 மணி நேரத்துக்குரியதை நாங்க ஆவரேஜா எடுக்கணும். ரைட் அந்த ஒரு இஷ்யூ வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு. ஓகேவா? சரி ரைட். எக்ஸாக்ட்லி 2 வந்தா பி ஆஃப் எக்ஸ் சமன் 2. அட்லீஸ்ட் 2 வந்தா எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு. அட்மோஸ்ட் 2 வந்து சொன்னா லெஸ் தன் ஈக்குவல் டு. அட்மோஸ்ட்க்கு இன்னொரு பேர் வந்து நோ மோர் தேன் சொல்லுவாங்க. சரி அப்ப அதுக்கு நார்மலா செய்யலாம் தானே. கால்குலேட்டர்ல அடிக்கலாம் இது இஷ்யூ இல்ல. ஓகே அடுத்தது கொரலரி இதான் நான் சொன்னது. இப்ப ஒன் டைம் இன்டர்வலுக்குரியது லெம்டான்னு சொன்னா கே டைம் உரிய இன்டர்வலுக்குரியது கே லெம்டா ரெண்டு பெருக்கி தான் நாங்க செய்யணும். இப்ப அதே கேள்விதான் பாருங்க அதே தரவு ஆனா கேட்டிருக்காங்க 5 பேர்ட்ஸ் இன் 2 hours இன்டர்வல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இங்க லெம்டா 2 தந்தாலுமே நாங்க 4 போட்டு தான் செய்யணும். 4 போட்டு தான் செய்யணும். சரியா? என்னென்ன கேள்வி 2 ஹவர்ஸுக்கு தானே அப்ப லெம்டா 2 ஹவர்ஸுக்கு தானே இருக்கணும் போட்டு செய்யணும். சரியா? ஓகே அடுத்தது எங்களை இஷ்டத்துக்கு கூட்டலாம். இப்ப 2 வேறு வேறு நிகழ்ச்சிகள். இப்ப எக்ஸண்ட நிகழ்ச்சி இப்ப இதுல சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் ஏல வந்து 1.8 பேபிஸ் per hour. ஏன் இப்படி ஒரு தந்தாருன்னு தெரியல. 1.8 பேபிஸ் ஓகே ஏ அண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து 1.8 பேபிஸ் per hour. அப்ப லெம்டா 1.8. பி அண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து 2.1 பேபிஸா. அப்ப பாய்சன் லெம்டா 2 இப்ப கேக்குறாங்க 2 babies are born at both hospitals in an hour. ரெண்டையுமே சேர்க்க சொல்றாங்க. அப்ப ரெண்டையுமே ஒருமிக்க சேர்க்கும் போது நம்ம நார்மலா கூட்டலாம். இங்க எக்ஸை மையம் கூட்டினா எக்ஸ் பிளஸ் ஒய். இங்க உள்ள கூட்டுறது 1.8 கூட்டினா 3.9 போட்டு செய்யலாம். இஷ்யூ இல்லை. சரியா? அப்ப புது லெம்டா இவர் தான் புது லெம்டா 3.9. அப்ப இ டு த பவர் மைனஸ் லெம்டா லெம்டா டு த பவர் என்ன கேட்டிருக்காங்க 2 பேபிஸ். அப்ப எக்ஸுக்கு பதிலா 2 ஃபேக்டோரியல். அடுத்தது மோர் தேன் 2 பேபி. மோர் தேன் 2 பேபின்னா ஈக்குவல் வராது. கவனம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துலயுமே ஈக்குவல் போட்டிங்க கவனம் மாத்திக்கிட்டு போடுறல அந்த ஈக்குவல் போட வேண்டிய இடத்துல போடாம வர்றதும் போடாம வேண்டிய இடத்துல போடுறதும் பிள்ளை ஆன்சர் தான் தரும் இதுல. ஓகே ஆனா இன்டிகிரேஷன் கேள்வி அங்கல கண்டினியூஸுக்கு நீங்க ஈக்குவல் போட்டாலும் பிரச்சனை இல்லை போடாட்டும் பிரச்சனை இல்லை. ஏண்டா இது இப்ப இது இன்டிகிரேஷனுக்கு ரேஞ்ச் போடும்போது நாங்க ஈக்குவல் பார்க்க மாட்டோம். இப்போ ஒன்றுக்கும் 2க்கும் என்று சொன்னாலுமே 1 2 தான் போடுவோம். ஈக்குவல் போட்டாலுமே 1 2 தான் போடுவோம். அங்க இஷ்யூ இல்லை. ஆனா டிஸ்கிரிட்டுக்கு வந்து இஷ்யூ இருக்கு. கவனம். ஓகே ரைட் இந்த கேள்வியும் நாங்க பார்த்துட்டோம். நம்மள தெரியும் தானே லெம்டா கே மடங்குண்டா கே லெம்டா போடலாம். ஓகே அடுத்தது எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ்போனென்ஷியல் இதுல ஓகே இது வந்து இது இன்டிகிரேஷன் இது வந்து கண்டினியூஸ் வேரியபிள்ஸ்குள்ள போகுது. சரியா? ஓகே இது எக்ஸ்போனென்ஷியல் என்னன்னு சொன்னா இப்ப இது பொய்சோன் பார்த்திருந்தாங்க. பொய்சோன் என்ன எப்படிப்பட்ட கேள்விகளுக்கு அந்த டைம் இன்டர்வல் பத்தி கதைச்சா பொய்சோன் சொல்லி சொன்னான். இங்கேயும் டைம் இன்டர்வல் தான். ஆனா இங்க என்னன்னு சொன்னா வெயிட் பண்ற டைமிங் இன்டர்வல். கேள்வியை பார்த்தா விளங்கும். இந்த இப்ப T1 நேரத்துல நடக்குது. அடுத்தது T2 நேரம். இந்த கேப் வந்து டெல்டா டி. அடுத்த கேப்பும் டெல்டா டி. அப்படி சம நேர இடைவெளிகள் நிகழ்ச்சி நடக்கிற சந்தர்ப்பத்துல இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே வந்து பொய்சோனுக்கு கட்டுப்படுமா எனக்கு சொல்லி இருப்பாங்க. சரியா? பொய்சோனுக்கு கட்டுப்படுதுன்னு சொல்லி இந்த நம்பர் ஆஃப் இவெண்ட்ஸ் வந்து பொய்சோன் அப்படின்னா என்ன நான் மேல பார்த்ததுதான். அப்படி தந்து
டைம் இன்டர்வல் பத்தி கேள்வி கேட்டாங்களாக இருந்தால் ஒரு கேள்வி பார்த்தா விளங்கும். எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள போகணுமா? சரியா? இங்க இங்க இந்த டெல்டா ன்னு சொல்றது என்ன? T2 - T1 தானே? அத சொல்றாங்க எலப்ஸ் டைம் பிட்வீன் அரைவல்ஸ். இந்த 2 பேருல இப்ப 2 நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இடைப்பட்ட அந்த நேரம். சரியா? ஓகே. அதான் டெல்டா ன்னு சொல்றாங்க. எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்தா இப்ப நான் இது சொல்லிட்டேன் கண்டினியூவஸ்ன்னு சொல்லி. கண்டினியூவஸ்ன்னு சொன்னா கட்டாயம் ஒரு கிராஃப் ஒன்று போகும். அந்த ஒரு குறித்த ரேஞ்சுக்குள்ள. இப்ப நான் சும்மா சொல்றேனே -Tல இருந்து +T வரையும் ஒரு கிராஃப் போகுதுன்னு சொன்னா, இந்த கிராஃப்ல மொத்த பரப்பளவு வந்து ஒண்டா இருக்கும். ரைட்டா? -Tல இருந்து T வரைக்கும் கேட்கறாங்களா அந்த Tல நிகழ்தகவு கேட்கறாங்களா இருந்தா, இந்த பரப்பளவு தான் ப்ரோபபிலிட்டிக்குரிய அந்த ஆன்ஸரா இருக்க போகுது. அப்ப இந்த கர்வ்க்கு ஒரு சமன்பாடு இருக்குதானே எக்ஸ்போனன்ஷியல்ல. அந்த சமன்பாடு தான் இது. f of t சமன் lambda e to the power minus lambda t. இது வந்து t less than 0 t greater than 0க்கு வந்து ஆன்சர் இல்ல. ஐ மீன் இப்படி ஒரு கிராஃப்னு வச்சுக்கொள்வோமே. சரியா? 0 இந்த t என்று போடுறேன். இப்படிதான் இந்த கிராஃப் இருக்க போகுது. இங்கேயும் லெம்டான்னு சொல்றது என்னன்னு சொன்னா ஆவரேஜ் தான். என்னது பொய்சோனின் கட்டுப்படி தானே. ஒவ்வொரு ஈவென்ட்ஸுமே பொய்சோனுக்குரிய ஈவென்ட்ஸ். இப்ப லெம்டான்றது இங்கேயும் அதே மாதிரி ஆவரேஜ் தான். பட் என்னது அந்த டைம் பத்தி கேட்பாங்க. இந்த டைம பத்தி கேட்பாங்க. கேள்வி டெல்டா க்குரியதா இருக்கும். இப்ப இங்க மேல பொய்சனுக்கு டெல்டா க்குரிய கேள்வி கேட்கல. சும்மா நார்மலா கேட்டவங்க 7 பர்த்ஸ் இன் போத் ஹாஸ்பிட்டல்ஸ். சும்மா என்ன கேட்டவங்க கவுண்ட் வச்சு தான் கேட்டவங்க. டிஸ்கிரீட் 7 பேபி வந்து 2 ஹாஸ்பிட்டல்லையும் பிறக்கிறதுக்கான நிகழ்தகவு வந்து கவுண்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ்ல தான் கேள்வி கேட்டாங்க. சோ அந்த சந்தர்ப்பத்துல வந்து பொய்சோனுக்குள்ள போகுது. அதே பொய்சோன் டிஸ்ட்ரிபியூஷன் தான். பட் ஒவ்வொன்றும் பொய்சோன் தானே சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து பொய்சோனா. ஆனா கேள்வி எப்படி வரப்போகுதுன்னா வெயிட்டிங் டைம் சம்பந்தப்படுத்தி அல்லது இந்த எலப்ஸ் டைம் அப்படி கேள்விகள் வந்தா எக்ஸ்போனன்ஷியலுக்குள்ள போகும். கேள்வி பார்த்தா விளங்கும். சரி. அப்ப இங்கேயும் அந்த இஎஃப்எக்ஸ் பாப்போமா? சரி. பொய்சோனுக்கு இஎஃப்எக்ஸ் நாங்க பார்க்கலையே. பொய்சோனுக்கு இஎஃப்எக்ஸ் என்னன்னு சொன்னா லெம்டா தான். வேரியன்ஸும் லெம்டா தான். 2மே லெம்டா தான். சரியா? அவரேஜும் லெம்டா தான். வேரியன்ஸும் லெம்டா தான். சரியா? வேரியன்ஸ்ன்றது சிக்மா ஸ்கொயர்டு லெம்டா தான். பாப்போமே. இந்த இருக்கு. இதுவும் லெம்டா, வேரியன்ஸும் லெம்டா. ஓகே. சரியா? ரைட். இப்ப இதுக்கு சரி. அப்ப இவங்களுக்கு இதுக்கு இஎஃப்எக்ஸ் கண்டுபிடிப்போம். இஎஃப்எக்ஸ்க்கான ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னா இந்த இருக்கு. இதுதான். -∞ +∞ இது இப்ப இன்டிகிரேஷன் வரப்போகுது. பிகாஸ் இது கன்டினியூஸ் தானே சொன்னேன். x f of x dx அதான் இஎஃப்எக்ஸ்க்கான ஈக்குவேஷன். சரியா? இதே சிக்மாவா இருந்தா சிக்மா x px என்று வரும் இஎஃப்எக்ஸ். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த 7 ஆர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இதான் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இப்ப இதுக்கு இது பார்க்க போறோம். சரி. fxக்கு பதிலா எங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியுமே. அப்ப அதெல்லாம் போட்டு சுருக்கணும்டா 1/λ வந்து நிக்குது. அப்ப ஞாபகம் வச்சிருங்க. பொய்சோனுக்கு லெம்டா. ஆனா எக்ஸ்போனன்ஷியலுக்கு 1/λ. ஓகே. சரி. அடுத்தது வேரியன்ஸ் பார்க்க போறோம். வேரியன்ஸுக்கு எப்படி வரும்டா EF(x²) -EF(x²). அப்ப EF(x²)ன்னு சொன்னா என்ன? சிக்மா x² f of x dx -∞ to +∞. இந்த EF(x)ன்ற ஸ்கொயர்ன்றது EF(x) தெரியும் 1/λ. அப்ப அதுல ஸ்கொயர் 1/λ². அப்ப இது கண்டா சரி. அப்ப அது காணலாம். அது கண்டா அது 2/λ² வருது. அப்ப கழிச்சா 1/λ². அது வேரியன்ஸ். அப்ப சிக்மா வந்து சிக்மான்னு சொல்றது ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஏனென்றா சிக்மா வந்து ஆல்வேஸ் பிளஸ்ஸா தான் இருக்கணுமா. நியம விலகல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அது எப்பவுமே கிரேட்டர் தென் 0வா இருக்கும். சிக்மா வந்து ரூட் ஆஃப் வேரியன்ஸ். அப்ப சிக்மா 1/λ. EF(x)ம் 1/λ. பட் வேரியன்ஸ் 1/λ². அப்ப வேரியன்ஸ் 1/λ சொல்லிட்டேன். வேரியன்ஸ் 1/λ². ஓகே. இப்ப கேள்வியை பாருங்க விளங்கும். 3 babies are born in 30 seconds. அப்ப கேள்வி எதை நோக்கி போகுது? பொய்சோன் என்று விளங்குதா உங்களுக்கு? நார்மலா 30 செகண்ட்ல 3 பேபி பேர் கதைக்கிறாங்களா இருந்தா டைம் இன்டர்வல் பத்தி கழிச்சா பொய்சோன் தானே. கேள்வி பொய்சோன் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனா இப்ப கேள்வி பாருங்க. அப்பத 3:30 தந்திரமே திரும்ப கேட்டவங்க 30 செகண்ட்ல 3 பேபி பிறந்தா சும்மா வச்சுக்கொள்ளுமே 5 பேபிஸ் வந்து 30 செகண்ட்ல பிறக்கிறதுக்கான நிகழ்தகவுன்னு கேட்டாங்க. ப்ரோபபிலிட்டி கேட்டாங்க. இப்ப இந்த 30 செகண்ட மாத்த போறாங்க. அத 10 செகண்டா மாத்துறதுக்கான நிகழ்தகவுன்னு கேட்க போறாங்க. அதாவது இந்த டைம் இன்டர்வல மாத்துறாங்க. டைம் இன்டர்வல் பத்தி மாத்துனா தானே எக்ஸ்போனன்ஷியல்னு சொல்லி சொன்னா பாருங்க. இந்த
டெல்டா டி டைம் சம்பந்தப்படணும். ஓகே, இப்ப பாருங்க 3 babies are born in 30 seconds. ஓகே, அப்ப நாங்க lambda கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க 30 seconds நான் மினிட்டுக்கு மாத்தி செய்யறது எனக்கு ஈஸி. சரியா? என்னண்டா செகண்டுக்கு மாத்தினா ப்ராபபிலிட்டி 3/32 போகும். ஆனா மினிட்டுக்கு மாத்தினா ஈஸி. lambda 6 வரும். அப்ப நான் lambda 6 பேபிஸ் மினிட் -1 இதுதான் lambda நான் எடுத்துக்கொள்றேன். சரி, எனக்கு தேவையான lambda நான் தான் சூஸ் பண்ணணும். நீங்க செகண்டுக்கு மாத்தியும் செய்யலாம், ஒரு இஷ்யூவும் இல்ல. சரியா? ஓகே. What is the probability that waiting time between babies less than 10 seconds? Less than 10 seconds. அப்ப t less than 10 seconds. இது நீங்க ஈக்குவல் போட்டாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் இதெல்லாம் இன்டிகிரேஷன் சம்பந்தப்பட்டது. நீங்க ஈக்குவேஷன் இது ஈக்குவல் போடலாம், போடாம விடலாம். ஆனா உண்மையா லெஸ் தேன்டா ஈக்குவல் வராது தானே. ஓகே, அப்ப டி லெஸ் தேன் 10 செகண்ட்ஸ். நான் கேள்வி என்னத்துல செய்யறேன்? மினிட்ல செய்யறேன். அப்ப 10/60 தானே போடணும். அப்ப டி லெஸ் தேன் 10/60 டி லெஸ் தேன் 1/6. ஓகே, இப்ப டி லெஸ் தேன் 1/6 என்ன அர்த்தம்னா -infinity to 1/6 f of t dt இதான் இதுக்குரிய ஆன்சர். லெஸ் தென் நாங்க இப்பதான் பார்த்தோம். இந்த இருக்கு இந்த ரேஞ்ச் எப்படி சொல்றது? இதுக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னா இதுக்கு லோவர் லிமிட் இல்ல. அப்ப -infinity பட் கிரேட் அப்பர் லிமிட் இருக்கு 1/6 into f of t dt. பட் இப்படி சுருக்குறது கஷ்டம் தானே. கஷ்டம்னு சொன்னா f of t க்கான ஈக்குவேஷன் lambda கஷ்டமண்ட் இல்ல. lambdaக்கு பதிலா 6 போடுறது 6 e⁻⁻6t. இவரை இன்டிகிரேட் பண்ணணும் உண்மையின்படி. பட் பண்ண தேவையில்லை. ஏன் பண்ண தேவையில்லைன்னு சொல்றேன்னு சொன்னா எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா பண்ணி ஈக்குவேஷன் எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி இருந்தா p of t less than t என்று சொல்லி ஒன்று இருந்தா அது நீங்க சுருக்குனா 1 - e⁻⁻ இப்படி என்று வரும். சரியா? t less than என்று இருந்தா இப்படி வரும். அது மாதிரி t greater than என்று இருந்தா வெறும் e⁻⁻λt என்று வரும். சரியா? ஓகே, அப்ப ஓகே எங்க இருக்குன்னு தெரியல. இதுல பாப்பா. சரி, இதுலயும் பாருங்க. இந்த இருக்கு 1 - e⁻⁻ இது CDF ன்னு சொன்னா -infinity to t. இப்ப இதுல x தான் இப்ப வச்சிருக்காங்க. சோ -infinity to x வரைக்குமான ப்ராபபிலிட்டி மொத்த கூட்டுத்தொகை கியூமுலேட்டிவ் டென்சிட்டி ஃபங்க்ஷன், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். அப்ப அது 1 - e⁻⁻λx இருக்கும். அதான் நான் சொன்னேன் ஸ்ட்ரெயிட்டா நீங்க போடுங்கன்னு சொல்லி. 1 - e⁻⁻λx பதிலா நான் t யூஸ் பண்றேன். அப்ப ஸ்ட்ரெயிட்டா பாவிக்கலாமே. 1 - e⁻⁻λ வந்து 6, t வந்து இதானே t. நான் சொன்னேன் t less than equal small t. இப்ப 1/6. அப்ப 1 - e⁻⁻1 63.21%. இது எல்லாமே அவர் பெர்சன்டேஜ்ல தான் ஆன்சரா கொடுத்தார். என்னன்னு தெரியல. அப்படியே கொடுக்குற நல்ல. சரி, அடுத்தது அதே மாதிரி இன்னொரு கேள்வியா செய்யலாம் தானே. சரி, அப்ப இந்த பாருங்க டைமை பத்தி கதைச்சாங்களா இருந்தா எக்ஸ்போனன்ஷியலுக்குள்ள போங்க. பொய்சோன் கேள்வி ஸ்டார்ட் ஆகி கவுண்ட் நம்பருக்கு பத்தி கதைச்சாங்களா இருந்த பொய்சோன். சரியா? ஓகே, அடுத்தது ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டின்னு சொன்னா என்னன்னு சொன்னா இப்ப இந்த இருக்கு தானே இது t less than இதே மாதிரி t greater than என்று வந்தா என்னண்டு வந்திருக்கும் ஈக்குவேஷன். அதாவது இத 1ல இருந்து கழிக்கிறதானே. 1ல இருந்து கழிங்க 1 வெட்டுப்பட்டு போய் இது மைனஸ் பிளஸ்ஸா வரும். e⁻⁻λt இது தான் ரிலையபிலிட்டி ஃபங்க்ஷன் சொல்றாங்க. இது RFT என்று சொல்றது. ரிலையபிலிட்டி ஃபங்க்ஷன் என்றா PF t greater than equal something ஒரு நம்பர். அப்ப அந்த நம்பர் எப்படி இருக்கும்னா e⁻⁻λt இருக்கும். அது RT என்று சொல்றாங்க. ஓகே, இது நாங்க முன்னாடி பார்த்த இது வந்து FT என்று வச்சுக்கொள்வோம். அப்ப FT RT கூட்டினா 1 வரும். ஓமா இல்லையா? ஏன் RT என்றது 1 - FT தானே. ஓகே, அதுதான் ஒண்ணும் இல்ல. அது ரிலையபிலிட்டி ஃபங்க்ஷன் ஒரு பேர் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வந்து 1500 ஹவர்ஸ் ஒர்க் பண்றதுக்கான நிகழ்தகவு கேட்டா t less than equal 1500 போடுவோம். ஆனா அதையும் தாண்டி ஒர்க் ஆகுறதுன்னு சொன்னா அது ஒரு ஸ்பெஷல் கேஸ் தானே. அப்ப அதுக்கு தான் ரிலையபிலிட்டி ஃபங்க்ஷன் சொல்றாங்க. இப்ப இந்த கம்ப்யூட்டர்ல வந்து போட்டிருக்காங்க ஆயுட்காலம் 1500 ஹவர்ஸ் சொல்லி லைஃப் ஸ்பேன். ஆனா அதையும் தாண்டி அவர் ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு தானே. அந்த சான்ஸ் தான் ரிலையபிலிட்டி ஃபங்க்ஷன். ஓகேவா? சரி, அப்ப அதுக்கு ஒரு கேள்வி பார்ப்போமே. ஓகே,
average lifetime of a certain bulbs being 100 hours. Average 100 hours. ஓகே. அப்ப நாங்க lambda 100 போடுவோமா? அவரேஜ்ன்றது lambdaன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓமா இல்லையா? இல்ல. அ அ இல்லன்டா, நான் வடிவா சொன்னேன் மேல சொல்லும்போது, lambdaன்னு சொல்றது ரேட். ரேட். lambdaன்னு சொல்றது ரேட். ரேட்டண்டா ஹவர் -1, மினிட் -1 செகண்ட் அப்படி அந்த சாயல்ல இருக்கணும். அப்படியாக இருந்தா தான் lambda. இப்ப இங்க பாருங்க, இதுல lambda நாங்க மாத்தணும் பாருங்க. இந்த கேள்வியில ஒரு பல்ப் 100 ஹவர்ஸாம். ஒரு பல்ப் 100 ஹவர்ஸ். அப்ப ஒரு ஹவர்ஸுக்கு 1/100 பல்ப்ஸ். அப்ப 1/100 பல்ப்ஸ் ஹவர் -1. அப்ப lambdaன்னு சொல்றது 1/100. இது குழம்புற விஷயம். வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. lambdaன்னு சொல்றது ரேட். டைம் தான் -1 இருக்கணும். அப்ப 100 ஹவர்ஸ் ஒரு பல்ப். அப்ப ஒரு ஹவர்ஸ்ல 1/100 பல்ப். அப்ப 1/100 தான் lambda. 1/100 தான் lambda. ஓகேவா? அது முக்கியமான ஒரு விஷயம். ஞாபகம் வச்சுடுங்க. ஓகே. அப்ப இங்க இது வந்து lambdaன்னு பாவிக்காம மியூன்னு பாவிக்கிறோம். இடைக்கு மியூன்னு பாவிக்கிறதானே. ஓகே. சரி. முதலாவது கேள்வி லைஃப் டைம் மோர் தேன் 100 ஹவர்ஸ். அப்ப மோர் தேன் சொன்னா ரிலையபிலிட்டி ஃபங்க்ஷன் தானே. அப்ப ஸ்ட்ரெயிட் ஈக்குவேஷன் பாவிக்கலாம். lambda t. lambdaக்கு பதிலா 1/100 டைம் tக்கு பதிலா 100. அப்ப போட்டோம்னா மோர் தென் 200 ஹவர்ஸ். அதுக்கும் அதே ஈக்குவேஷன் தான். tக்கு பதிலா 200 போடணும். என்ன? பாருங்க 200 ஹவர்ஸ தாண்டி பாவிக்கிறது கஷ்டம் தானே. ப்ராபபிலிட்டி கூட வருமா? குறைய வருமா? குறைய வரும். பாருங்க இதுவும் பாருங்க குறையத்தான் வருது. 13% தான் வருது. சரி. அடுத்த 3வது முக்கியமான கேள்வி. பல்ப் வில் ஒர்க்ஸ் 100 ஹவர்ஸ் அண்ட் இட் வில் ஒர்க்ஸ் அனதர் 100 ஹவர்ஸ். முதல் 100 ஹவர்ஸ் வேலை செய்யும் என்று தரப்படும் இடத்து. அதாவது இது given that இது இப்படி இருந்தா இன்னொரு 100 ஹவர்ஸ் ஒர்க் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அதுதான் கேள்வி. அப்ப மேத்தமெட்டிக் வைஸ் இத நீங்க எழுத போறீங்களாக இருந்தா, முதல் 100 ஹவர்ஸ் வேலை செய்யறதுன்னு சொன்னா, இது நான் இந்த இந்த இருக்கு. முதல் 100 ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டு, அப்ப அது வந்து இப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஓவர் B ன்னா என்ன அர்த்தம்? ஆ B தரப்பு ஒரு B என்ற ஈவென்ட் வந்து கிவன் தட்டா இருக்கிற இடத்துல A என்ற ஈவென்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நீ A ஓவர் B என்று எழுதுறது. இத நான் எழுதுறேன். இப்படித்தானே வரும். ஓகே. A A இன்டர்செக்ஷன் B ஓவர் PFB என்று வரும். அதுதான் நீங்க நடக்குது. என்னன்னு சொன்னா, இப்ப ஆ முதலாவது இங்க B என்னது? அதாவது PFB என்னது? பல்ப் வில் ஒர்க்ஸ் 100 ஹவர்ஸ். அப்ப அது வந்து 100 ஹவர்ஸ் ஒர்க் பண்ற இடத்துலன்னு சொன்னா T கிரேட்டர் தென் ஈக்குவல் 100 என்று சொல்றது. 100 ஹவர்ஸ்னா T ஈக்குவல் 100 இல்ல. அப்படியே விலையும் கொள்ளணும். ஒரு 100 ஹவர்ஸ் பல்ப் வேலை செய்யுதுன்னா என்ன அர்த்தம்டா 100 இப்ப T சமன் 100 போட்டா 100வது ஹவர்ஸ் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது போல T கிரேட்டர் தென் ஈக்குவல் 100 சொன்னா 100 தாண்டி வேலை செய்யற மாதிரி. முதல் 100 வேலை செஞ்சா அங்கால வேலை செய்ய தானே கேக்குறாங்க. அப்ப கிரேட்டர் தென் ஈக்குவல் 100 தான் போடுறது. அடுத்தது இட் வில் ஒர்க்ஸ் another 100 ஹவர்ஸ். another என்று சொல்றது இந்த மொத்தமா சேர்த்து 200. அப்ப T கிரேட்டர் தென் ஈக்குவல் 200 சொல்லி தான் போடுறது. சரியா? இதுதான் இதுக்கான குறியீடு. பட் இது எழுதாட்டின் பிரச்சனை இல்லை. இங்க ஒரு நாங்க ரூல் பாவிக்க போறோம். என்னன்னு சொன்னா, இப்ப இத சால்வ் பண்ணுவோமே. இது சுருக்குனா என்ன அர்த்தம்டா, இப்ப A ஓவர் B இப்படி எழுதலாம் தானே. அப்ப இது A இது B. அப்ப இதுக்கும் இதுக்குமான இன்டர்செக்ஷன் என்ன? இது கிரேட்டர் தென் 100 இது கிரேட்டர் தென் 200. ரெண்டுக்குமான இன்டர்செக்ஷன் கிரேட்டர் தென் 100. ஓமா இல்லையா? கிரேட்டர் தென் 100. அப்படியா? இது 100 விட பெருசு. அடுத்தது 200 விட பெருசு. அப்ப 2க்குமானது 200 விட பெருசு என்ன? ஓகே. 2க்குமான இன்டர்செக்ஷன் வந்து 200 விட பெருசு. T கிரேட்டர் தென் 200 இன்டர்செக்ஷன் ஓவர் PFB என்ன? கிரேட்டர் தென் ஈக்குவல் 100. இப்ப இதை என்ன எழுதலாம்னு சொன்னா ஒன்று வந்து கழிச்சு எழுதுற மாதிரி T கிரேட்டர் தென் ஈக்குவல் 100. அப்ப இதான் இதுக்குரிய கடைசி ஆன்சர். இது நாங்க முதலாவது கேள்வி. இந்த முதலாவது கேள்வியிலேயே அதான் கண்டிருக்கேன். அப்ப இந்த முதல் தரவு வந்து வேஸ்டான தரவு. அத சொல்றாங்க மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஞாபகம் வச்சிருங்க, எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல
அந்த கிவன் தட்ன்னு சொல்லி ஒரு டேட்டா தந்தா அது வந்து யூஸ்லெஸ். இது வந்து மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது பாஸ்ட்ல வந்து தங்கி இருக்காது. பாஸ்ட்ல வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. அப்ப சுருக்கணும்னா இந்த முதலாவது ஆன்சரே தான் வந்து நிக்க போகுது. பாஸ்ட்ட நாங்க பார்க்க தேவையில்ல. சரியா? இப்ப நாங்க இப்படி எழுதணும்னு அவசியம் கூட இல்ல. ஸ்ட்ரெய்ட்டா மெமரிலெஸ் அக்கார்டிங் டூ த மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டின்னு போட்டுட்டு இத எழுத முடியும். சரியா? அடுத்தது இது இந்த பைனோமி அது ஹோம் ஒர்க் நான் மேலேயே செஞ்சு காட்டிட்டேன். சரி அவ்வளவுதான். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹோம் ஒர்க்க தந்தவர். என்னன்னா இப்ப ஒரு ஒரு மெஷின் வந்து தனியா வேலை செய்யறதிலும் பார்க்க, பேரலலா இன்னொரு மெஷின் போட்டு வேலை செஞ்சா ப்ராபபிலிட்டி கூடும். பாருங்க நார்மலா ஒரு மெஷின் வேலை செய்யறதுக்கான ப்ராபபிலிட்டி 36% வந்தது. இப்ப இன்னொரு மெஷின் போடும்போது 60%க்கு கூடுது. இன்கிரீஸ் ஆகுது. சரி அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஒரு கேள்வியில சொல்லியிருக்காங்க. ஆ ஒரு இதுல 2 மியூ வந்து 2000 தந்திருக்காங்க. அப்ப லாம்ப்டா வந்து 1 2000 என்ன அப்ப அத மேல சொல்லிட்டேன். திரும்ப சொல்லல அது. ஓகே. அப்ப இது வந்து லாம்ப்டா. இப்ப நாங்க சும்மா ரிலையபிலிட்டி காணுவோமே ரிலையபிலிட்டி e to the power minus lambda t. அப்ப லாம்ப்டா இது t வந்து 2000. சரியா? இது என்னன்னு சொன்னா பிடி கிரேட்டர் தென் ஈக்குவல் 2000. அப்ப இது கண்டா 36% வருது. இப்ப இது வந்து ஒரு காம்போனன்ட் வந்து இது நாங்க பார்க்கிறது இண்டிவிஜுவல் காம்போனன்ட்க்கு. இண்டிவிஜுவல் காம்போனன்ட் வந்து 2000 ஹவர்ஸ தாண்டி வொர்க் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே. இப்ப வில் நாட் வொர்க்ஸ் அந்த ஒன்று வந்து 2000 ஹவர்ஸ தாண்டி வேலை செய்யாம இருக்கிறதுக்கான நிகழ்தகவுன்னு கேட்டா 1 மைனஸ். அப்ப அது 63% வருது. இது ஒன்று. இதே மாரி மத்தவரும் வொர்க் ஆகாம இருக்கிறது சேம் தானே. அப்ப 2 பேரும் மொத்தமா பேரலலா இருக்கும்போது 2 பேரும் வொர்க் ஆகாம இருக்கிறதுக்கான நிகழ்தகவு எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா 2 பேருமே ப்ராடக்ட். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்ப பண்ணுனா 39.955% வந்து வரும். இது வந்து டோட்டல் ஃபெயிலியர். அப்ப சக்சஸ் எப்படி என்றா 1ல இருந்து டோட்டல் ஃபெயிலியர கழிச்சு வரதுதான் சக்சஸ். 60% தான் மொத்த சக்சஸ். சரியா? இது சும்மா தந்து ஒரு இது இது ஏன்னு தெரியல. இது இது ஒரு முடிவு மாதிரி ஞாபகம் வச்சிருக்க தேவையில்ல. ஹோம்ஒர்க்கை தந்து விட்டவர். ஆன்சர் சரியா தெரியா? ஓகே. இதான் கேள்வி தந்தவர். சரி. அப்ப சொல்ல வர விஷயம் என்னன்னா தனியா ஒரு கம்போனன்ட் வச்சு பாக்குற ரிலையபிலிட்டியை விட 2 கம்போனன்ட் பேரலா போட்டோம்னு சொன்னா கூடும். சரியா? ஓகே. அப்ப வீக் 1 வீக் 2 முடிஞ்சு அடுத்த வீக் 3 வீக் 3 பாப்போம். இப்பதான் 1 மணிக்கு ஆளம் இன்னும் 1 மணிக்கு ஆளம் பாப்போம். ஓகே. சரி. இப்ப கேமா டிஸ்ட்ரிபியூஷன் அடுத்து வெய்பிள் இந்த 2 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஓகே. இது இவ்வளவு நேரம் இதுவும் கண்டினியூஸ் தான். சரியா? ஓகே. இந்த பிளாக் ஸ்கிரீன் ஓகேவா இருக்கா இல்ல இது லைட்டா மாத்தணுமா இத? ஓகேவா இது? எத்தனை பேர் இருக்கீங்களோ தெரியா? சரி ஓகே. பிளக் ஸ்கிரீன்லயே வச்சிருக்கேன். ஓகே. ஓகே. ஒயிட் நல்ல ஒயிட் மாத்துறேன். ஓகே. சரியா? ரைட். முதலாவது கேமா ஃபங்ஷன். ஓகே. கேமா ஃபங்ஷன் இல்ல. கேமா டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. அதுக்கு கேமா ஃபங்ஷன் தேவை தானே. சரி. இது கேமா ஃபங்ஷனுக்கான ஈக்குவேஷன். கேமா n சமன் கேமா n சமன் 0 to infinity. இது தேவையில்லை. இங்க யூஸ் ஆகாது பெருசாண்டு. e to the power minus t t in n minus 1 dt ன்னு சொல்லுது. ஓகே. சரி. ஓகே. இப்ப கேமா இல்ல கேமா ஃபங்ஷன். கேமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஈக்குவேஷன். நீங்க பாடமாக்கத்தான் வேணும். ஒண்ணும் செய்ய இயலாது. ஓகே. எப்படி வருமெண்டா எஃப் ஆஃப் எக்ஸ் இதெல்லாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தானே. சோ இப்படி ஒரு கிராஃபுக்கு கட்டுப்படும் தானே. அப்ப இந்த கிராஃபுக்கு பேர் இருக்கு தானே. அந்த பேர் தான் இந்த பேர். எப்படி என்றா 1 over பீட்டா e to the power minus x over பீட்டா. அடுத்து இந்த x over பீட்டா தானே கடைசியா போட்டோம்.
ஸோ எக்ஸ் ஓவர் பீட்டா திரும்ப அப்படியே வரும். சரியா? ஓகே. ஓவர் இதுல ஆல்ஃபா வந்து வரும். எக்ஸ் ஓவர் பீட்டாவே ஆல்ஃபா ஓவர் கேமா ஆல்ஃபா. சரியா? ஆல்ஃபாவோ ஆல்ஃபா மைனஸ் ஒன்னா மறந்துட்டேன். இல்ல எக்ஸ் ஓவர் பீட்டா தான். சரியா? எக்ஸ் ஓவர் பீட்டா ஓவர் கேம் இது வந்து கேமா ஆஃப் ஆல்ஃபா. இங்க ஆல்ஃபா பீட்டா என்னன்னு சொன்னா ஆல்ஃபா வந்து சொல்றது வந்து ஷேப் பராமீட்டர் என்று சொல்றது. பீட்டா வந்து ரேட் பராமீட்டர். என்று சொல்றது. ஆல்ஃபா ஷேப் பராமீட்டர், பீட்டா வந்து ரேட் பராமீட்டர். ஓகேவா? அது கேள்வியில தருவாங்க. என்ன இது ஒரு கேமா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லத்தானே வேணும். ஸோ ஆல்ஃபா எப்படி காண்றது, எப்படி தந்திருப்பாங்க. சரியா? ஓகே. ஈக்குவேஷன் பாடம் ஒன்றும் செய்ய இயலாது. அப்ப இதுக்கும் மியூ கேட்டுட்டு வந்து எக்ஸ் எப்படி நான் இது சொல்றேனே, இது நீங்க கூகுள்ல தேடி பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். எப்படின்னா இந்த வண்ணோ பீட்டாக்கு பதிலா அவங்க ஸ்ட்ரெயிட்டா டீட்டான்னு சொல்லி பாவிச்சிருக்காங்க. நாங்க வண்ணோ இவர் எங்களுக்கு தந்திருக்காரு. ஸோ நெட்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தான் இருக்கும். சரி, ஓகே. இதுல அப்ப பீட்டான்னு சொல்றது ரேட், அல்ஃபான்னு சொல்றது ஷேப். ஓகே. இன்னொரு கேள்வி பார்த்தா விளங்கும். இந்த கேள்வி பாஸ் பேப்பர் கேள்விதான், பட் அவர் செஞ்சு விட்டவர். சரியா? பாஸ் பேப்பர்ல உள்ள கேள்விதான். பாப்போம். இந்த மியூவையும் சிக்மாவையும் சொல்றேன், அந்த டேபிள்ல காட்டி சொல்றேன். ஓகே. இதுல சொல்றாங்க ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலா இதுக்கு 2 என்ஜின் இருக்கான். சரியா? 2 என்ஜின் இருக்கான். 2 என்ஜினும் இருக்கு. சாரி, 2 என்ஜின்ஸ் 2 என்ஜின் இருக்கு. 2 ஃபியூவல் பம்ப்ஸும் ஒன்று. அந்த 2 ஃபியூவல் பம்ப் இருக்கு தானே, அதுல ஒன்று ஆக்டிவா இருக்கா, மற்றது ரிசர்வ்ட்ல இருக்கா. சரியா? ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு 2 பம்ப் இருக்கான், ஃபியூவல் பம்ப். வேலை செய்யாம விட்டா மத்த ஃபியூவல் பம்ப் வந்து தன்னால வேலை செய்ய வந்துடுமா. சரியா? அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஒரு astronaut expects to fuel be pumped at most 5 hours. நான் அப்போ சொன்னேன் at most ன்னு சொன்னா less than equal ன்னு சொல்லி, at least ன்னா greater than equal ன்னு சொல்லி. சரி, சும்மா ஞாபகம் வச்சிருங்க. ஓகே. இப்போ என்ன கேக்குறாங்க? Manufacturer specification says that pumps are expected to be failed once in 100 hours. அப்ப அந்த பம்ப் இருக்குதான், இந்த பம்ப் ஃபெயில் ஆகுறது வந்து ஒன்ஸ் இன் எவ்ரி 100 hours, ஒவ்வொரு 100 மணித்தியாலத்துக்குமே ஃபெயில்ட் ஆகுதான். அப்ப என்ன கண்டுபிடிக்கலாம்? லெம்டா கண்டுபிடிக்கலாமா இல்லையா? லெம்டா கண்டுபிடிக்க இந்த கேள்விக்கு லெம்டா தேவையில்லை. நான் சும்மா லெம்டா ஏன்னு சொல்றேன். ஓகே. லெம்டான்னு சொல்றது பாருங்க, ஒன்ஸ் இன் 100 hours, 100 மணித்தியாலத்துக்கு. அப்ப 1 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு? 1/100. அப்ப லெம்டான்னு சொல்றது 1/100. அப்ப இது வந்து இதுதான் லெம்டா. ஆனா எங்களுக்கு இங்க தேவையானது என்னது? பீட்டா தேவை. இதுல பீட்டாவைத்தானே அவர் ரேட் என்று தந்தவர். ஆனா நெட்ல நீங்க தேடினீங்களா இருந்தா இந்த 1 பீட்டா தான், இதுக்குரிய பேர் தான் ரேட் பராமீட்டர் என்று சொல்லி இருக்கு. ஆனா இவர் எங்களுக்கு பீட்டா தான் ரேட் பராமீட்டர்னு தந்தார். என்ன இஷ்யூ என்ன? ஓகே. இந்த 1 பீட்டா தான் லெம்டா. இந்த ரேட் பராமீட்டர்னு சொல்றது லெம்டா தானே, நாங்க முன்னுக்கே பார்த்துட்டு லெம்டா தானே ரேட்னு சொல்றது. அப்ப 1 பீட்டாக்கு பதிலா லெம்டான்னு போடணும், அல்லது பீட்டாக்கு பதிலா 1 லெம்டா, 2 உண்டு தானே. ஓகே. அப்ப நெட்ல போட்டதும் சரி, அவர் தந்ததுமே சரி, ரெண்டுமே உண்டு. ஆனா அவர் தந்த பேர் மாறி தந்துட்டார். அவர் இந்த பீட்டாக்கு ரேட் பராமீட்டர்னு தந்தவர். உண்மையின்படி 1 பீட்டா தான் ரேட் பராமீட்டரா வரும். இந்த 1 பீட்டா தான் லெம்டாவா இருக்க போ. சரி. அப்ப லெம்டா பீட்டா விளைவு 1 லெம்டா. அப்ப அது விளைவு 100. பாருங்க, பீட்டா 100. அப்ப இதுல போட வேண்டியது என்ன? 1/100 போடுவோம். அது சரி. சரியா? ஓகே. அப்ப அது விளங்கிட்ட என்ன சொல்ல வரணுண்டு. அகமத்துல என்ன முடிவு? இந்த ரேட் இருக்கு தானே, ரேட் கண்டுபிடிச்சோம். ரேட் லெம்டா தான் ரேட். லெம்டா வந்து 1 பீட்டா, அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஓகே. ஓகே. சரியா? சரி. அது வந்து பீட்டா. அடுத்து ஆல்பா. ஆல்பாண்டா என்னன்னு சொன்னா எங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இவெண்ட்ஸ் சொல்றது. கேள்வியில இப்ப 6 பேர்ல 4 பேர் பாஸ் ஆகிறதுக்கு சொல்ற இடத்துல 4 பேர் தான் என்ன இன்ட்ரெஸ்டட் இவெண்ட்ஸ் சொல்றது. 4 பேர் தான் கேள்வி கேட்கறாங்க. அப்ப அதுதான் இங்க ஆல்பா.
அண்டு சொல்றது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ம், what is the probability that shuttle will not remain function full 15 hours? ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஓகே. ஆ ஆல்ஃபா வந்து 2 நம்பர் ஆஃப் கம்போனன்ட்ஸ். ஓகே. இல்லைங்க. இன்னொரு கேள்வியில ஆல்ஃபா இன்ட்ரஸ்டட் ஈவென்ட்ஸ் தந்தவர் வாரன். ஒரு நிமிஷம். ம். n வந்து இன்ட்ரஸ்டட் ரேஸ். அப்ப n ஆல்ஃபா ஈக்குவல்னு சொல்லி தந்தவர். ஓகே. அது வேறு கேள்வி தான். அந்த கேள்வி வரும்போது சொல்றேன். ம். பாருங்க பீட்டா தான் ரேட் பாராமீட்டர் சொல்லி தந்தவர். ஆனா மெயின் 1 பீட்டா தான் ரேட் பாராமீட்டர். சரி ஞாபகம் வச்சுடுங்க அது. ம். இதுலயும் ஒரு கேள்வி இருக்கு. அது பார்த்துட்டு வரேன். ம். அதே கேள்வி இதுலயும் இருக்கு. சரி ஓகே. ம். சரியா? ஓகே. அப்ப இதுல பீட்டா வந்து 100 கண்டுபிடிச்சாச்சு. அல்ஃபாண்டு இவங்க சொல்றது வந்து எங்களுக்கு இதுல கேள்வியில பாருங்க, அ 2 ஃபியூவல் பம்ப்ஸ பத்தி கதைச்சிட்டு, ஒன்று பழுதா போனா இன்னொன்னு தானா ஆட்டோமேட்டிக்கா வரும். அதானே சொல்றாங்க. அப்ப இங்க வந்து 2 தான் வந்து ஆல்ஃபா ஷேப் பாராமீட்டரா இருக்க போகுது. நம்பர் ஆஃப் கம்போனன்ட்ஸ். இப்ப 6 பேர்ல 4 பேருன்னு சொன்னா இந்த 6 தான் எடுக்குறாங்க. சரியா? ஓகே. ஒழுங்கான விளக்கம் தெரியல. நான் 6ல 4ன்னா 4ன்னு தான் நினைச்சு கொண்டிருந்தேன். இப்பதான் ஏதோ மாறுபடுது. பார்த்து சொல்றேன் வடிவா. ஓகே. அல்ஃபான்னு சொல்றது நம்பர் ஆஃப் கம்போனன்ட். இன்னொரு கேள்வியில அல்ஃபா வந்து இன்ட்ரஸ்டட்ன்னு தந்திருக்காங்க. அதான் பார்ப்போம் இருக்கா. 2 engines and 2 fuel pumps. One is active and other one is reserved. மொத்தமா கதைக்கிறாங்க 2 பத்தி. அப்ப நம்பர் ஆஃப் இப்படி ஞாபகம் வச்சிருங்க. இது சரியானதுதான். நம்பர் ஆஃப் கம்போனன்ட்ஸ் மொத்த கம்போனன்ட். இப்ப 2 ஃபியூவல் பம்புக்கு தான் கேள்வி கேட்கறாங்க. அதுல அதுக்கு தானே ப்ரோபபிலிட்டி தாராங்க எல்லாம் கேட்கறாங்க. அப்ப n வந்து 2. அப்ப ஆல்பா வந்து 2ஆ இருக்க போகுது. சரியா? ஓகே. என்ன கேட்கறாங்க? வாட் இஸ் த ப்ரோபபிலிட்டி? சரி. அதுக்கு முன்னுக்கு இந்த ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சா நாங்க இதை வச்சுக்கொண்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதி கொள்ள முடியும். ஆமா இல்லையா? ஓகே. அப்ப ஃபங்க்ஷன் என்னது? 1 ஓவர் பீட்டா e to the power minus x ஓவர் பீட்டா இன்டு x ஓவர் பீட்டா ஓவர் கேமா ஆல்பா. அப்ப 1 ஓவர் பீட்டாக்கு பதிலா 100 e to the power minus x ஓவர் 100 வெறும் x ஓவர் 100 கேமா ஆல்பா. ஆல்பாக்கு பதிலா 2 கேமா என்னன்னு சொல்றது n-1 ஃபேக்டோரியல். ஓகேவா? கேமா என்னன்னு சொல்றது n-1 ஃபேக்டோரியல். அல்லது கேமா என்னன்னு சொல்றது கேமா என்னன்னு சொல்றது கேமா n-1 2 ஈக்குவேஷன் இருக்கு. தேவையான ஈக்குவேஷன் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப கேமா 2 சொல்றது 1 ஃபேக்டோரியல். அப்ப அது ஒன்று தானே, அது போட தேவையில்ல. அப்ப இதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்ப what is the probability that shuttle will not be remained function full 15 hours? இந்த 15 ஹவர்ஸ தாண்டி அவர் வேலை செய்யாம இருக்கிறதுக்கான ப்ரோபாபிலிட்டி கேட்கறாங்க. பாருங்க will not be remained. 15 ஹவர்ஸுக்கு பிறகு, அதாவது 15 ஹவர்ஸ் வேலை செய்யாம இருக்கிறதுக்கான நிகழ்தகவுன்னு சொன்னா 15 ஹவர்ஸ் வரைக்கும் அவர் வேலை செய்வார். அது வரைக்கும் வேலை செய்வார். அது தாண்டி அங்கால வந்து வேலை செய்யாது. வாட் இஸ் த ப்ரோபாபிலிட்டி தட் ஷட்டில் வில் நாட் பி ரிமைண்ட் ஃபங்க்ஷன் ஃபுல் 15 ஹவர்ஸ். ரிமைண்டர்னா மிச்சமா இருக்கிறது தானே. 50 ஹவர்ஸ் தாண்டி வில் நாட் பி ரிமைண்ட் மிச்சமா இல்லாம இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. அப்படின்னா 50 ஹவர்ஸ் தாண்டி இல்லாம இருக்கிறதுன்னு சொன்னா 50 ஹவர்ஸ்க்குள்ள இருக்குன்னு தானே அர்த்தம். டி லெஸ் தென் 50 இருக்கும். ஏன்னா இந்த கண்டினியூஸ் கேள்விகளுக்கு எல்லாமே வந்து டி சமன் 50ன்னு சொல்லி வராது. நாங்க அப்ப முன்னாடியும் ஒரு அந்த ப்ரொபாபிலிட்டிக்கு பார்த்தோமே, மேல கிரேட்டர் தென் 200 கீழ் 100 இப்படித்தானே போட்டுனாங்க. பாருங்க இது எல்லாத்துலயும் ஈக்குவல் சொல்லி போடல. இன்இக்வாலிட்டி தான் பாய்ச்சம். ஸோ அதுதான் இங்கே செய்ய போறோம். டி லெஸ் தென் 50 வழியா காமிச்சு பண்ணுங்க. சரியா? அப்ப இதுக்குரியது 50ஓட குறையதுன்ற என்ன? டைம் வந்து இப்போ பிளஸ் தானே, மினிமம் 0. அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு பதிலாக இங்க 0 போடுறேன். மைனஸ் இன்ஃபினிட்டில தானே டைமுக்கு 0, மேக்ஸிமம் 50.
ஃபங்ஷன் வந்து இந்தா இருக்கு. அப்ப கால்குலேட்டர்ல அடிச்சோம்னு சொன்னா ஸ்ட்ரெய்ட்டா ஆன்சர் வரும். சரி, ஓகே. எனக்கும் தெளிவில்லாம இருக்கு அவ்வளவான்னு சொல்லி. ஒரு அளவு விளங்கிட்டு தானே என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டா பீட்டா கண்டுபிடிக்கிறது அது ஓகே. இந்த ஈக்குவேஷன் ஓகே. அல்ஃபா தான் இப்ப குழப்பமா இருக்கு. நான் அதுக்கா இதுல ChatGPT ல கேட்கணும். அப்ப நீங்க சும்மா ஞாபகம் வச்சுடுங்க. அல்ஃபா வந்து என்னது? நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் தான் அல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ். கேள்வியில கேட்டிருக்கணும். ஏன்னா கேள்வி கேட்கல தானே இவங்க. மேல உள்ள அந்த 2 என்ஜின்ஸ் தான் இங்க வந்து அல்ஃபாவா இருக்க போகுது. ஏன்னா 2 என்ஜின்ல ஒரு என்ஜின் பழுதா போனா அப்படித்தானே கேள்வி மூவ் ஆகுது. அப்ப ஆல்ஃபா வந்து 2 ஆக போகுது. சரியா? ஓகே. அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வெய்புல் டிஸ்ட்ரிபியூஷன். வெய்புல் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்ன இதுவும் கேமா மாதிரி தான். கேமா மாதிரி தான். ஈக்குவேஷன். இதுக்கும் புது ஈக்குவேஷன் உண்டு. ஓகே. இதுக்கு எப்படி வரும்னா கேமாக்கு கேமாக்கு எப்படி இருந்தது? மேல 1 பீட்டா இருந்தது. அடுத்த e to the power மைனஸ் எக்ஸ் ஓவர் பீட்டாண்டு இருந்தது. பிறகு எக்ஸ் ஓவர் பீட்டாண்டு இருந்தது. கீழே கேமா ஆல்ஃபாண்டு இருந்தது. அவரை மாதிரி ஒன்றை பாத்தீங்கன்னா ஈஸி. இப்ப இதை பாருங்க. என்ன வித்தியாசம்? இங்க ஒன்று இருக்கிற இடத்துல அல்ஃபா இருக்கு. பாருங்க, அல்ஃபா இருக்கு. இந்த கீழான் இல்ல. கீழான் இல்ல. அடுத்தது இதுல அல்ஃபா இருக்கு. அல்ஃபா மைனஸ் 1 இருக்கு. அது வித்தியாசம். சரியா? ஒண்ணும் இல்ல. இது அல்ஃபாவால பெருக்குறாங்க. இது அல்ஃபா அடுக்காக்குறாங்க. இவருக்கும் அல்ஃபால பவர் ஆக்குறாங்க. இவர் எல்லாம் பண்றாங்க. அதுதான் வேரியபிள் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இங்கேயும் சேம் தான். அல்ஃபான்றது ஷேப் பராமீட்டர், பீட்டான்றது ரேட் பராமீட்டர். ஓகே. இங்கேயும் கவனிச்சு கொள்ளுங்க. இங்கேயும் பீட்டான்னு சொல்றது அந்த நெட்ல போட்டதன் படி பீட்டா தான் லெம்டா. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் எந்த ஒரு கேள்விக்குமே லெம்டா கண்டுபிடிப்போம். லெம்டா அண்ட் 1 தான் பீட்டா என்று போட்டா இவர் தந்தது ஒன்று நெட்ல இருந்து ஒன்றா இருக்கு. ஆன்சர் சரியா வருது. சரியா? ஓகே. அப்ப இங்கேயும் நாங்க ரிலையபிலிட்டி ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு விஷயம் படிச்சோமே, அதாவது எக்ஸ்போனென்ஷியல்ல அங்க என்னண்டு வந்தது? இந்த pf t less than t என்று சொன்ன 1 மைனஸ் e to the power மைனஸ் lambda t என்று தான் வந்தது. இங்கேயும் சேம் அதேதான் ஞாபகம் வச்சிருங்க. சரியா? பாருங்க, 1 மைனஸ் e to the power மைனஸ் lambda t மாதிரி இங்க இதுதான் lambda t x மைனஸ் b இன் ஆல்பா. சரியா? இது ஸ்ட்ரைட்டா இது நீங்க ப்ரூஃப் பண்ண போனீங்கன்னா கஷ்டம். ஓகே. தக்கால ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃப் ஈஸி தான். பட் ஞாபகம் வச்சிருங்க என்ன? 1 மைனஸ் e to the power மைனஸ் x ஓவர் b ஹோல் டு த பவர் ஆல்பா. ஓகே. அப்ப ரிலையபிலிட்டி ஃபங்க்ஷன் என்ன? இதுதானே ரிலையபிலிட்டி ஃபங்க்ஷனா இருக்க போகுது. ஓகே. அப்ப அப்படியே விளங்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு இஷ்யூ இல்ல. ஓகே. பட் லைட்டா சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குதான். இப்ப இந்த கையிலும் குழப்பம் இருக்குதா? மத்தபடி ஓகே. ஈக்குவேஷன்ஸ்ல நீங்க இப்ப நிறைய கஷ்டமா நினைச்சிருப்பீங்க. பட் உண்மையா பார்க்க போனா ஒன்றுக்கு லிங்க் இருக்கு எல்லாத்துக்குமே. அப்ப எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஒரே டேபிள்ல பாக்குறது உண்மையா ஞாபகம் வச்சுக்கொள்ள ஈஸியா இருக்கும். நார்மல் தான், பயப்பட தேவையில்லை. அடுத்தது மொமெண்ட்ஸ் சொல்லி அப்ப சொன்ன நான் மொமெண்ட்ஸ் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. மொமெண்ட்ஸ் என்ன? மொமெண்ட்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். மொமெண்ட்ஸ் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்குமே இ கண்டுபிடிக்கிறது, வி கண்டுபிடிக்கிறது, சிக்மாஸ்க கண்டுபிடிக்கிறது சும்மா அவங்க போடல. இந்த மொமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி என்று சொல்றேன். ஓகே. மொமெண்ட் எம்னா மொமெண்ட். அப்ப எம் ஆஃப் ஆர் வந்து சும்மா எடுக்கிறாங்க. இஎஃப் எக்ஸ் ஆர் எடுக்கிறாங்க. ஐ மீன் இப்ப இங்க 1 போட்டா இஎஃப் எக்ஸ். இந்த இஎஃப் எக்ஸ் தான் என்னது? எக்ஸ்பெக்டட் வேல்யூ, அதாவது இடை. இந்த 1க்கு பதிலா 2, ஆருக்கு பதிலா 2 போடுவோமே, இஎஃப் எக்ஸ் இருக்காம். இதுவுமே எங்களுக்கு ஒரு இடத்து தேவைப்பட்டது. ஞாபகம் இருக்கா? வேரியன்ஸ் காணும்போது இஎஃப் எக்ஸ் வர்க்கத்துல இருந்து இஎஃப் எக்ஸ் வர்க்கத்தை கழிச்சம். அப்ப அப்படி தேவைப்படுது. அப்போ இந்த கணியங்கள் தேவைப்படுறதுக்காக தான் மொமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இப்ப விளங்குதா இந்த இதுக்குரிய விளக்கம் என்னண்டு? ஓகே. இங்க எம் ஆஃப் ஆர் என்னன்னு சொன்னா 0 to infinity xr fx dx. இதுதான் மொமெண்ட். எப்பவுமே லோவர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி. எம்இன் ஆர் தானே. ஸோ எக்ஸ் டு த பவர் ஆர் இன்டு எஃப்எக்ஸ். அப்போ ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த வெய்புல் எடுப்போம். இது எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப இந்த வெய்புலுக்கு எம்ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது? 0 to infinity 0 to infinity எக்ஸ் டு த பவர் ஆர். எஃப்எக்ஸுக்கு எக்ஸ் இவ்வளோத்தையும் போடுறது இன்டூ டிஎக்ஸ். இப்போ இது சுருக்குறதானே. சுருக்குனா இந்த எக்ஸ் ஓவர் பீட்டாக்கு பதிலாக லெம்டான்னு இருக்கலாம். எக்ஸ் ஓவர் பீட்டா இல்லாட்டி எக்ஸ் ஓவர் பீட்டா ஆல்ஃபா. இது வந்து லெம்டான்னு சொல்லி இருக்கலும். இப்போ அவங்கள சும்மா சால்வ் பண்றது தானே. அதை வையன் எடுத்து அவங்கள சால்வ் பண்றது தானே. சால்வ் பண்ணா இப்படி வந்து நிக்கிதான். இது இப்படி வந்து நிக்கிதான். நீங்க சால்வ் பண்ணுவீங்க தானே நார்மலா. எப்படி சால்வ் பண்றது? y சமன் எக்ஸ் ஓவர்
பீட்டாவின் ஆல்ஃபா. சரியா? ஓகே. இனி dy கண்டுபிடிக்கிறது, லிமிட்ட மாத்துறது, லிமிட் இந்த மாத்தி காட்டியிருக்கேன். லிமிட்ட மாத்துறது, அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்றது, dx-ஐயும் dy-க்கும் கேமா ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நிக்குது. அந்த ஃபார்மேட் கேமா ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, மைனஸ் டிடி மைனஸ் டிடி என்று சொல்லி அந்த ஃபார்மேட்ல வந்து நிக்குது இது. மைனஸ் டிடி என் மைனஸ் ஒன் டிடி என்று சொல்லி. சரியா? பாருங்க, டி மாதிரி y இருக்கு, இந்த n மைனஸ் ஒன் மாதிரி ஆர் ஓவர் அல்ஃபா இருக்கு. அப்ப n வந்து ஆர் ஓவர் அல்ஃபா பிளஸ் ஒன் தானே. அப்ப கேமா என்னன்னு சொன்னா கேமா ஆர் ஓவர் அல்ஃபா பிளஸ் ஒன். பாருங்க, கேமா ஆர் ஓவர் அல்ஃபா முன்னுக்கு பீட்டா டு த பவர் கேமா இருக்கு. அப்ப இதை மெனக்கிட்டு சொல்லணும்னா சொல்றேன், பட் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது இதுக்கு வெய்பிளுக்கு இதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷுவரா தெரியல. ஓகே, ஞாபகம் வச்சிருங்க, அது சுருக்க தானே இது. சரி. அப்ப இதுதான் வந்து எம்ஆர். இந்த வெய்பிளுக்கு மட்டும் இது எல்லாத்துக்கும் இல்ல, வெய்பிளுக்கு மட்டும்தான் இது. சரியா? எம்ஆர். இப்ப நான் ஆருக்கு பதிலா 1 போடவா? 1 போட்டா என்ன வந்து நிக்கும்? M1. M1 தான் என்னது? EF(x), எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன? அப்ப அது என்ன? பீட்டா கேமா 1 + 1 ஓவர் ஆல்ஃபா. பீட்டா கேமா 1 + 1 ஓவர் ஆல்ஃபா. அதான் இந்த வேய்பிள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான EF(x). அதே மாதிரி வேய்பிள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான வேரியேஷன் கண்டுபிடிக்கலாம் தானே. இவ்வளவு பெரிய கொஸ்டின் எல்லாம் தேவையில்லை, சும்மா செஞ்சு காட்டியிருக்காருன்னு. அப்ப நீங்க இந்த எஃப்எக்ஸுக்கு பதிலா இது போட்டா வெய்பிளுக்கான எம்ஆர் கண்டுபிடிச்சு வெய்பிளுக்கான EX கண்டுபிடிச்சிருக்கேன். இதே மாதிரி நாங்க கேமாக்கும் செய்ய எழுந்தானே, கேமாக்கு செஞ்சோம்னு சொன்னா இப்படி வரும், அல்ஃபா பீட்டா. நாங்க பீட்டாவை லெம்டாண்டு இப்படி போடுவோமா? அப்ப அல்ஃபா ஓவர் லெம்டா. அதான் இது. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், பிகாஸ் உங்களுக்கு பீட்டா கொஞ்சம் பழக்கம் இல்லை தானே, லெம்டா பழக்கம். அது மாதிரி இது சிக்மா ஸ்கொயர் என்னண்டு வரும்? அல்ஃபா ஓவர் லெம்டா ஸ்கொயர். அப்ப இப்படி தெரிஞ்சு வச்சிருங்க. இது படமாக்கும் ஈஸி தானே, அல்ஃபா ஓவர் லெம்டா, அல்ஃபா ஓவர் லெம்டா ஸ்கொயர். சரியா? என்னது இது? கேமாக்கு. வேபிளுக்கு தேவையில்லை, படமாக்காதுங்க, அது கொஞ்சம் பெருசா அல்ஃபா. இது இன்னும் பெருசா இருக்கு. ஓகே, இப்போ இருக்கு பாருங்க, அல்ஃபா ஓவர் லெம்டா, அல்ஃபா ஓவர் லெம்டா ஸ்கொயர். இதுதான் கேமாக்கு. ஓகேவா? இல்ல பிளஸ் ஒன் பீட்டா. ஓகே, பாருங்க இவங்க. சரியா? ஏனென்றா இவங்க பீட்டாவை ஷேப் பராமீட்டராகவும் அல்ஃபாவை ஸ்கேல் பராமீட்டர். நாங்க பீட்டாவை ரேட் பராமீட்டர் எடுத்துனாங்க, அல்ஃபாவை தான் ஷேப் எடுத்தாங்க. ரேட்டும் ஸ்கேலும் உண்டு, இவங்க மாறி எடுத்திருக்காங்க. சரி, அதனால இவங்களுக்கு ஈக்குவேஷன் மாறி வந்திருக்கும். சரியா? ஓகே, இந்த டேபிள் பார்க்கும்போது அது மட்டும் ஞாபகம். இந்த டேபிள் அக்கஃபோல்டர்ல இருக்கு. சரியா? ஓகே, ரைட். இனி அதை வச்சுக்கொண்டு ஒரு கேள்வி இருக்கு. தந்துருக்காங்க, வேய்பிள் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணதுன்னு தந்துருக்காங்க. சரியா? அல்ஃபா 2 பீட்டா 1000 ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் என்னது? கேமா 1 + 1 ஓவர் அல்ஃபா. பீட்டா கேமா 1 + 1 ஓவர் அல்ஃபா. அப்ப பீட்டா 1000, கேமா 1 + 1 ஓவர் அல்ஃபா. அல்ஃபா 2, அப்ப 1 + 1 ஓவர் 2. இது என்னது? கேமா n வந்து எப்படி தெரியுமா தரும்? n இன்ட்டு கேமா n மைனஸ் 1. சரியா? இப்ப இங்க ஓ சரிதானே. அப்ப இதுல பாருங்க, கேமா ஓ கேமா n + 1, இல்லாட்டி இப்படி எழுதுற ஈஸியா வர. கேமா n + 1 வந்து n கேமா n. இது ஈஸி. நான் அப்ப சொன்னது கேமா n. இப்படி வரும். சரியா? ஓகே, இது ஈஸி. கேமா n + 1 வந்து n கேமா n சொல்றது ஈஸி. இங்க பாருங்க, n + n அப்ளை பண்ணா ஹாஃப் கேமா ஹாஃப் முன்னுக்கு ஒரு 1000 இருக்கு. அப்ப 500 கேமா ஹாஃப்ல பெரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது ஒரு பை. கேமா ஹாஃப் வந்து பை.
அப்ப இது வந்து √π. இப்ப சுருக்குன்னா இப்படி வருது. அடுத்தது ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி வில் நாட் எக்ஸீட் 1900. அப்ப வில் நாட் எக்ஸீட்ன்றது லெஸ் தென் ஈக்குவல். அப்ப நாங்க முன்ன பார்த்திருக்கோம். லெஸ் தென் ஈக்குவல்ன்னு சொன்னா என்னனே 1 மைனஸ் e to the power minus xo beta over alpha whole to the power alpha. அப்ப அதை அப்ளை பண்றது தானே. சரி, அப்ப இதுதான் இது. அடுத்தது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், கடைசி டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? கடைசி டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல, அங்கால நார்மலுக்கு அடுத்த டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. இப்ப நாங்க அந்த அந்த டேபிள்ல உள்ளதெல்லாம் பார்த்துட்டோம். இது புதுசா மீனி, இது புதுசு. இதுதான் பார்க்க போறது, டேபிள் பார்க்க போறேன். சரியா? டேபிள் பார்க்க போறது. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, அடுத்த டி டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டூடெண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, கை ஸ்கேடன்ட் இருக்கு, எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அந்த இனி மிச்ச நாலுமே அடுத்த ஒவ்வொரு லெக்சர் வரப்போகுது. சரி, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னா என்னன்னு சொன்னா சிமெட்ரிக்கா இருக்கும். ஓவலோட இது தெரியா நிப்பாட்டதா இல்ல, இது சொல்லிட்டு இந்த இது மட்டும் தான் இருக்குன்னு. ஓகே, சரி. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னு சொன்னா சிமெட்ரிக்கா இருக்கும். ஆனா இப்ப வெய்புல் கேமா அதுகள்லாம் சிமெட்ரிக்கா? நோ, சிமெட்ரிக் இல்ல. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்டா, இது நார்மலா நாங்க முன்னுக்கே படிச்சிருக்கோம். 1 root of 2 pi sigma squared, or else இந்த sigma squared வெளியே வந்தா இப்படி தானே வரும், 1 root of 2 pi sigma வரும். சரியா? into e to the power minus x minus mu over sigma whole to the power squared. இப்ப இதுக்கு பேர் தான் z ஸ்கொயர் தான் x minus mu over sigmaன்னு சொல்லி படிச்சிருப்போம் நாங்க முன்னாடி. என்ன? அப்ப அப்படி ஞாபகம் வச்சிருங்க. இது சி. ஓகே, இதுக்காண்டி இது வந்து இது என்னது இதா இருக்கும், சிமெட்ரிக்கா இருக்கும். ஓகே, இது இப்ப நாங்க சரி. இனி 2 விஷயம். பாப்புலேஷன் சாம்பிள்னு சொல்றது முன்னுக்கே பார்த்துட்டேன். பட் அதை பத்தி டீப்பா பார்க்க போறேன். சொன்னா என்ன அர்த்தம்டா, இப்ப ஒரு ஒரு 10 தரவு தாராங்கன்னு சொன்னா, இப்ப 10 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் தாராங்கன்னு சொன்னா 10ஐயும் கூட்டி சும்மா 10ஆல பிரிச்சோம்டா அவரேஜ் மியூ வரும். ஓகே, 10 பேருண்ட மார்க்ஸ்ண்ட வர்க்கத்தை கூட்டி 10ஆல பிரிச்சோம்னு சொன்னா அவங்க ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எப்படி பாக்குறேன்னு, சிக்மா எப்படி பாக்குறேன்னு சொன்னா xi மைனஸ் எக்ஸ் பார் என்ற மாதிரி வேரியன்ஸ் வந்து ருட் வரும். சரி, ஓகே ஓகே, இது சரி. நான் சிக்மா போடுறேனே. சரி, அப்ப சிக்மான்னு சொல்றது xi மைனஸ் எக்ஸ் பார். இது வந்து சிக்மா, இது சிக்மா n போட்டா, இங்க n -1 போட்டா சிக்மா வந்து எஸ்ஸா மாறும், சாம்பிளுக்கு மாறும். சரியா? அப்படி சில விஷயங்களையும் பார்க்க போறோம். ஓகே, சரி. ரைட், 2 வேரியபிள் எடுப்போம். எக்ஸ்என் 2 வேரியபிள் மீன்ஸ் இங்க எக்ஸ்ன்னு சொல்றது பாப்புலேஷன், ஒய்ன்னு சொல்றது சாம்பிள் வேரியபிள்ஸா எடுப்போம். அப்ப பாப்புலேஷனுக்கு நாங்க பாவிக்கிற சிம்பால்ஸ் வந்து மியூ வந்து மீன். என்ன மீன்? பாப்புலேஷன் மீன். சரியா? வடிவ கவனிங்க, பாப்புலேஷன் மீன். சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சிக்மா ஸ்கேட் வந்து வேரியன்ஸ், அதாவது வின்னு சொல்லுவாங்க, விஎஃப்எக்ஸ். இப்ப மியூ மாதிரி எக்ஸ் பார் 2 பாவிச்சோம்னா சாம்பிளுக்கு வடிவ கவனி, கேள்வியில வந்து மியூசிக் எக்ஸ் பார் ஸ்ட்ரெயிட்டா தருவாங்க. சரியா? பாப்புலேஷன் சாம்பிள்னு சொல்லாத பட்சத்துல ஸ்ட்ரெயிட்டா தருவாங்க. அப்ப நாங்க மியூன்னு சொன்ன விலையும் கொள்ளணும் பாப்புலேஷன், எக்ஸ் பார் என்ற சாம்பிள். இது வந்து ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன்ஸ். சரியா? நாங்க மட்டும் யூஸ் பண்றது, நீங்க நெட்ல தரணும் இதே நோட்டேஷன்ஸ் தான் வரும். ஓகே, சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அந்த சிக்மாக்கு பதிலா எஸ் கேட் பாவிச்சோம்னா சாம்பிள். நீங்க கால்குலேட்டர்ல வேரியபிள்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் கால்குலேட்டர்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்குள்ள போனா 1 வேரியபிள் 2 வேரியபிள் வரும். அப்ப கேள்வியில தனியா ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் தந்துருந்தாங்கல இருந்து 1 வேரியபிள் 2 செட் ஆஃப் டேட்டா தந்திருந்தாங்க. இப்ப கம்பெனி ஏ கம்பெனி பின்னு சொல்லி 2 செட் ஆஃப் டேட்டாஸ் தந்திருந்தாங்கல இருந்து 2 வேரியபிள்ல போயிட்டு டேட்டாஸை டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணோம்னா கல்குலேஷன் எனக்கு இருக்கும். அது கொடுத்தோம்னு சொன்னா ஆன்சர்ஸ் தரும். அவ எக்கச்சக்க ஆன்சர்ஸ் தரும். எப்படி தருமெண்டா எக்ஸ் பார் தரும், சிக்மா எக்ஸ் தரும், அடுத்தது எஸ் தரும், எஸ் ஸ்கேர் தரும், சிக்மா தரும், சிக்மா ஸ்கேர் தரும். இந்த நோட்டேஷன்ஸ்ல தான் தரும். சரி, ஆன்சர்ஸ் அந்த நோட்டேஷன்ஸ் தேவை என்னென்னு டினோட் பண்ணுதுன்னு சொல்லி தேவை. அப்ப மீன் எஸ் ஸ்கேர் எஸ் பாருங்க, இந்த எஸ் ஸ்கேர் வர இடத்துல n -1 இருக்கும். இவங்களுக்கு ஸ்டாண்டர்டுக்கு வந்து n -1க்கு பதிலாக n இருக்கும். சரியா? இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப இதோட இது முடியுது.
ம். ஓகே. நான் வீக் 4 படிப்பிக்கல. என்னன்னா, வீக் 4ல பாருங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்ன படிக்கணும்னு சொல்றேன். மிச்சம் இருக்கு. அது ஈஸி. உண்மையா ஈஸி. அதுல கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. டேபிள் பார்த்து செய்ற கேள்வி. ஃபர்ஸ்ட் டைம் டேபிள் பார்க்க போறோம் இதுல. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கும் கேள்வி டேபிள் பார்த்து செய்றது. அதோட வீக் 4 முடியுது. வீக் 5ல இருந்து தான் ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதுல அப்படி ஒவ்வொரு டெஸ்ட் போகுது. இப்ப நாங்க என்ன சொல்ல வரேன்டா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எக்கச்சக்க டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைப் தான். ஆனா ஒவ்வொன்றுக்குள்ள லிங்க் இருக்கு. ஒவ்வொன்றுக்குமே ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அந்த எஃப்எக்ஸுக்கான ஈக்குவேஷனும் இருக்கு. இதுக்கு மியூ சிக்மா காண்றது காண்றது ஈக்குவேஷன்ஸும் இருக்கு. ஒவ்வொரு டைப்பும் வித்தியாசம். அப்போ எல்லாத்தையும் ஒரே பார்வையில பார்த்தா தான் அந்த ஒன்றுக்கொன்று லிங்க் என்னன்னு கண்டுபிடிச்சு ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அதே மாரி இந்த ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங்கும் பார்ப்போம் இனி. இப்ப அது பார்க்குற சந்தர்ப்பத்திலயும் வந்து எல்லாத்தையும் ஒண்டா அந்த லிங்க் பண்ணி பார்த்தா தான் ஞாபகம் நிக்கும். அடுத்து மிட்டுக்கு போட்டது வந்து நாங்க இப்ப இது படிச்சதெல்லாம் மிட்டுக்கு வரல. எக்ஸாமுக்கு போட்டிருக்கிறது வந்து லெக்சர் 5லேருந்து லெக்சர் 10 வரைக்கும் தான். இப்ப அது பார்ப்போம். சரியா? ஓகே. அவ்வளவுதான். வேற எதுவும் விளங்காட்டி சொல்லுங்க. ஓகேவா? நிப்பாட்டணுக்கு. ஹலோ. ஓகே.